السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد, இன்றைய எமது கருத்தரங்கு எமது ஷர்கியா கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அட்டாளச்சேனையில் ஆசிரியர்கள் குலாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான அஜ்னபி மஹரமியத், மஹரமான உறவுகள் யார், அஜ்னபியான உறவுகள் யார் என்ற ஒரு கருத்தரங்கை ஆசிரியர்களாம் அனைவர்களும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக எமது கல்லூரியின் விடுகை வகுப்பு மாணவன் அல் ஹாஃபில் அப்துல் பாசித் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. يا الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. صدق الله العظيم. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன். அழகான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக கராத் ஓதிவிட்டு சென்ற விடுகை வகுப்பு மாணவன் அப்துல் பாசித் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மஹரமான உறவுகள் பற்றிய கருத்தரங்கு. இதனுடைய தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எமது கல்லூரியின் அதிபர் ஷேக் ஏஎல்எம் அஷ்ரஃப் ஹசரத் அவர்களுடைய தலைமை உரைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எமது கருத்தரங்கு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே தலைமை உரையாற்றுவதற்காக வேண்டி எமது கல்லூரியின் அதிபர், கிழக்கிழங்கை அரபு கல்லூரியின் அதிபர் ஏஎல்எம் அஷ்ரஃப் ஷர்கி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். வாயிலம் கால அல்லாஹு தஆலா ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குந்தும் லா தஅலமூன். ஸதகல்லாஹுல் அஸீம். قال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء كما قال صلى الله عليه وسلم. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய இந்த நிகழ்வை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற எங்களுடைய ரைஸ் முப்தி அவர்களே, எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகளே, மாணவ மணிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக இந்த நிகழ்வை வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த நிகழ்வை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய சலாத்தை எத்தி வைக்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாறான நிகழ்வுகள் சமுதாயத்திலே மிக முக்கியமானவைகள். குத்பாக்கள் கேட்கின்றார்கள், சில வேளை புத்தகங்களே படிப்பார்கள், பார்ப்பார்கள். இருந்தாலும் மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான விடயங்கள் சமுதாயத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்டு வருகின்ற காலம். இந்த விடயங்களை அடிக்கடி இவ்வாறான கருத்தரங்கள் ஊடாக முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமைப்பாடும் இருக்கின்றது. பொதுவாக இவ்வாறான கல்வி நிறுவனங்கள் இவ்வாறான விழிப்புணர்வு கருத்தரங்கள் வைப்பது காலத்தின் தேவையும் முக்கியமும். ஏனென்றால் எல்லாவற்றிலும் மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இவ்வாறான ஊடகங்கள் இருக்கின்ற போது பொதுமக்கள் மத்தியிலே, ஆண்கள் பெண்கள் மத்தியிலே வீடுகளில் இருந்து கொண்டு இவைகளை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றது. அதிலும் விசேடமாக நீங்களும் கூட கல்வியை முடித்துக்கொண்டு வெளியாகின்ற போது அல்லது கற்றுக்கொண்டிருக்கின்ற போது சமுதாயத்திலே நீங்கள் உங்களுடைய தாவா பணியை ஆரம்பிக்க வேண்டிய அத்தியாவசியமான தேவை இருக்கின்றது. கற்ற இல்மை ஒன்று அமல் செய்வது, மற்ற மக்களுக்கு எத்தி வைப்பது. நபிமாருடைய வாரிசுகள், நபிமார்கள் இந்த உலகத்துக்கு 3 நோக்கத்திலே வந்திருக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அது சம்பந்தமாக ஞாபகப்படுத்துகிறான். பாதஃபில் உம்மியின் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. 3 நோக்கம். ஒன்று, குர்ஆனை ஓதி காண்பிப்பது, அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துவது. அல்லாஹ்வுடைய வல்லமை குதரத் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஓதலூடாக, திலாவத் மூலமாக குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தின் முதல் நோக்கமாக யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. இரண்டாவது வ யுஸக்கிஹிம், மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவது, கெட்ட குணங்களிலிருந்து அவர்களை விடுவித்து நற்குணசீலர்களாக உள்ளங்களை புடம் போட்டு திக்ரின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, நல்லமல் மூலமாக உள்ளங்களை விழிப்படைய செய்து செழிப்படைய செய்து அவர்கள் சமுதாயத்துக்கு நல்லவர்களாக வாழ வைப்பது. கெட்ட குணங்களும் கெட்ட சிந்தனைகளும் உள்ளத்திலே நிறைகின்ற போது ஆத்மீக, அதாவது அந்த உள்ளம் கெட்டு போய்விடும். பொறாமை, பெருமை, அகம்பாவம், வஞ்சகம், அதிகார விருப்பம், கோல், குண்டனி, இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் மனிதனுடைய உள்ளங்களை பசாதாக்கிவிடும். பொறாமை மட்டுமே போதுமானது ஒருவருடைய அமல்களை எல்லாம் அழித்து நாசமாக்குவதற்கு. இரண்டாவது இஸக்கிஹிம், மூணாவது யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு நபிமார்கள் இந்த பணிகளை செய்தார்கள். சமுதாயத்திலே ஒரு கூட்டம் மார்க்க அறிவுகளை கற்பார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். பாடசாலை, பல்வேறு நிறுவனங்களிலே இல்மு போதிக்கப்படுகிறது. ஆனால் தஸ்கியா இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலத்திலே ஷேகுமார்கள் ஊடாக, திக்ருடைய மஜ்லிஸ்கள் ஊடாக, அவர்களுக்கு கொடுக்கின்ற விசேட பயிற்சிகள் ஊடாக உள்ளங்கள் சீராக்கப்பட்டது. உள்ளத்திலே தர்பியத் நிகழ்ச்சிகள். அதனாலதான் நாங்களும் மதரசாக்களுக்கு முக்கியமான உலமாக்கள் வருகின்ற போது அவர்களை வைத்து தஸ்கியா, உள்ளங்கள் கெட்டு போகாமல் உள்ளங்களே நல்ல குணங்களை வளர்ப்பதற்காக நாங்கள் தக்வா, முஹப்பத்துல்லா, முஹப்பத்து ரசூல், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஹுஷு ஹுது தொழுகையிலே வராவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே பெருமை, பொறாமை, அகம்பாவம் இதிலிருந்து விடுவித்து அவனுடைய உள்ளத்திலே பணிவு, இரக்கம், அன்பு, நல்ல தன்மைகளை உருவாக்குகின்ற தஸ்கியா. அடுத்ததுதான் கிதாபுல் ஹிக்மா. இது நீங்கள் குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, தீனுடைய விடயங்களை கற்கின்றீர்கள். அதிலும் இந்த காலத்தை பொறுத்தவரை உதாரணமாக ஃபராயிலுடைய இல்ம் நம்முடைய சமூக அமைப்பிலே அது அமலிலே இல்லாமலே போய்விட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து நிசா பல பாடங்களிலே வாரிசுரிமை சொத்து சம்பந்தமாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே குறிப்பிட்டு சஹாபாக்களை சொல்லி இருந்தார்கள். குர்ஆன் சம்பந்தமாக நீங்கள் படிக்க வேண்டுமா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, காபிர் ரலியல்லாஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, முக்கியமான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு முக்கியமாக இனங்காட்டி கொடுத்தார்கள். குர்ஆனிலே மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்சீருடைய மிகப்பெரிய ஆழமான முதல் மனிதராக இருந்தார். முஃபஸ்ஸிரீன்கள் அபு ஆகப்பெரிய விரிவுரையாளர். இதே போல ஃபராயில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தார். மறைவான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். சாஹிபு சிர் யார்? ஹுதைபா ரலியல்லாஹு. மறைவான விஷயம். சஹாபாக்கள்ல சிலர் விசேடமான ஆற்றல், அந்தந்த துறைகள்ல அவர்களிடத்திலே மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றிருந்தார்கள். நாங்களும் சமுதாயத்திலே மறைந்து போகக்கூடிய வழக்கிலே இல்லாத ஹயாத்தாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப திருமணங்கள் நடக்குது, ஒலி தெரியாது, யாராவது வார வர ஒலியா வச்சு திருமணம். பெரிய பெரிய குடும்பங்கள்ல கூட சாக்கிக்கு யாரையாவது ஒருவரை போடுவார்கள். சில நேரம் அந்நிய மதத்தவர்களை கூட பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணம் நடக்கும்.
ஷாக்கிக்கு 6வது அந்நிய மத எம்பியை அவர் சைன் பண்ண தெரியாம மார்க்கம் தெரியாது. அதால நிபந்தனை திருமணத்திலே அடிப்படை மணமகன் மணமகள் ஒலி, அடுத்தது சிகா சர்ச் அடிப்படை. இதே போலத்தான் ஒவ்வொன்று பராகில் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக வக்கும் சொத்து வக்கும் சம்பந்தமான விஷயம். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இப்போது நம்முடைய தலைப்பு மஹரமி அஜ்னபி. ஆரை பார்க்கலாம், ஆரோடு நாங்கள் பேசலாம், பழகலாம், ஆரோடு ஒரு எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்புகள். நம்முடைய சமுதாய கட்டமைப்பிலே இந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு சாட்சி வெறியமான பிள்ளைகளோட சகஜமா பழகுற மரணாண்டு பார்த்தா பிரச்சனை முத்தி சிக்கலை உருவாக்கிடும். அப்ப மார்க்கத்தில் அடிப்படை வழங்காத போது சமுதாயத்தில் பெரிய வெடிப்புகள் உருவாகுவதை பார்க்கலாம். அதனாலதான் மார்க்கம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக இந்த விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், ரைஸ் முஃப்தி அவர்கள் தன்னுடைய பங்களிப்பாக பல தஃப்சீர் கிளாஸ்களையும் பல பல்வேறு தலைப்புகளில் இவ்வாறு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சமுதாயத்துக்கு தேவையான பல ஆக்கங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய இந்த கல்லூரியிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது சந்தோஷம் அளிக்கின்றது, உங்களுக்கும் பயனுள்ளது. நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்திலே கற்ற இல்மை ஒன்று அமல் செய்வது, மற்றவர்களுக்கு ஏற்றி வைப்பது மிக முக்கியமான பொறுப்பு. ஆகவேதான் இந்த அடிப்படையான விஷயத்திலே நாங்கள் கட்டாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யக்கிர் கபீரனா. அடுத்து வயம்ரு பில் மஅரூஃப் வயன்ஹா அனில் முன்கர். யார் நல்லதை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ, சிறுவர்களுக்கு அன்பு காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கட்டாயம் மற்றவர்களுக்கு தீ வைக்க வேண்டிய, பாவங்களை தடுக்க வேண்டிய, நல்லவைகளை ஊக்குவிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. தானும் தன்பாடும், தானும் தன்னுடைய வயிறும், தன்னுடைய மனைவி, மக்கள், குழந்தை, குடும்பம், வீடு, வாசல் ஒரு மூமியினுடைய அழகல்ல, ஒரு ஆலிமுக்கு அழகல்ல. ஒரு ஆலிம் நபிமானுடைய வாரிசுகள், அல் உலமா வரதத்துல் அன்பியா. நபிமானுடைய கவலை என்ன? எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும். முஸ்லீம்கள் மட்டுமா? உலகத்திலே வாழக்கூடிய 700 கோடி மக்களா எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்கள் நபியுடைய உம்மத். இந்த உம்மத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் தஅவத்துடைய களத்தில பொதுவாக உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஜிதிமாக்கள், பல்வேறு முயற்சிகள், ஜமாத்துகள், உலமாக்கள் வருஷம் போறது, 2வது வருஷம் போறது, 4 மாதம் 40 நாள், பல்வேறு அமைப்புகள்ல தஅவா களங்கள். தான் தன்னை திருத்தி கொண்டு அமல் செய்து கொண்டு வமன் ஹஸன கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் ஒரு முஸ்லிம் என்று தன்னை காட்டிக்கொண்டு அவரும் அமல் செய்து மற்ற மக்களுக்கும் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற மனிதனுடைய வார்த்தையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். வமன் ஹஸன கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுக்கக்கூடிய வார்த்தையை விட அழகான வார்த்தை எது? அப்ப அந்த பொறுப்பு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. உலமாக்கள் இந்த பொறுப்புகளை சரியாக செய்யாத போது சாதாரணமான மக்கள் இன்றைக்கு அந்த பொறுப்பை கையில் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். உலமாக்கள் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட நியாயமான உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே 4000க்கு மேற்பட்டவர்கள் வருஷம் முடிச்சிருக்கிறார்கள். ஒரு வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையிலே. இப்போது கூட ஜோர்தான்ல ஒரு வருஷ ஜமாத் 2வது வருஷம், முன்னொரு வருஷம் முடித்தவர்கள் 2வது வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலக நாடுகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது ஒரு வருஷ ஜமாத்துல 400 சொச்சம் பேர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப தற்போது இலங்கையிலையும் வெளிநாடுகளிலையும் ஒரு வருஷ ஜமாத்துல 400 சொச்சம் உலமாக்கள் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் நடந்த கூட்டத்தில் ஞாபகப்படுத்தினார்கள். நான் ரியாத்துக்கு போயிருந்த நேரத்தில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 51 உலமாக்கள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வருஷம் முடிச்சாக்கள். ரியாத் ஏரியாவில் தொழிலுக்கு போறவர்கள், வேலையோட தொடர்பா இருக்கின்றார்கள். 4 மாதம் முடித்த உலமாக்கள், 40 நாள் முடித்த உலமாக்கள் என்று கிட்டத்தட்ட 300-400 பேர் இருக்காங்க. உலமாக்களே நியாயமாயிருக்காங்க. அவை நாங்களும் எல்லா சூழல்களிலும் நாங்கள் கல்வி கற்று முடிந்தாலும் எங்களுடைய கல்வி அபிவிருத்தி, உயர்கல்வியை கற்பது ஒரு பக்கம், எங்களுடைய தொழில்துறவுகள், திருமணம், குழந்தை, எல்லா அமைப்பிலும் முதலாயது நான் என்னை ஒரு முஸ்லீமாக, ஒரு தாயியாக, ஒரு வழிகாட்டியாக நான் என்னை தீன்தாரியாக ஆக்கிக் கொள்வதோடு சமுதாயத்துக்கு எது போய் சேர வேண்டுமோ அதற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது அல்லாஹு தாலா எங்களுடைய விஷயங்களிலே அருள் செய்வான் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய பேச்சை சுருக்கி இந்த நிகழ்வை நடத்துவதற்காக சகோதரர் அவர்களை நினைவுபடுத்துகின்றேன். இந்த நிகழ்விலே எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் பல்வேறு வகையிலே ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்தும் எங்களுடைய கல்லூரியிலே நடக்க வேண்டும். இது சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக அமைய வேண்டும்.
அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆயுளிலே பரக்கத்தை செய்து எல்மிலே பரக்கத்தை செய்வானாக. அதை போல கேட்கக்கூடியவர்களும் இதை பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில எடுத்து நடந்து தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கெல்லாம் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அழகான முறையிலே எமது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து தலைமை உரை செய்து முடித்த எமது கல்லூரியின் அதிபர் அஷேக் முத்தா ஆலிம் ஏஎல்எம் அஷ்ரஃப் ஷர்கி ஹசரத் அவர்களுக்கு நான் அவருடைய மாணவர் என்ற ஒரு அடிப்படையிலும் 2 பேர்களும் ஒரே கலாசாலையில் அவர் அதிபராக நான் ஆசிரியராக கடமை புரிவது என்பதும் அதுவும் ஒரு உளரீதியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அதன் அடிப்படையில் நாம் எமது நோக்கத்துக்கு நாம் வர வேண்டும், எமது கருத்தரங்குக்கு வர வேண்டும். அதன் அடிப்படையிலே எமது ஆசிரியர் குலாம் இதற்கு முழு முயற்சியாக செயற்பட்டார்கள் என்ற அடிப்படையில் எமது ஆசிரியர்களில் மூத்த ஹசரத் உமர் அலி ஹசரத் அவருடைய மருமகன், எனது நண்பர் என்று சொல்லலாம், எனது தாவா கணியின் ஒரு வலதுகரம் என்று சொல்லலாம், அப்படியான எமது கல்லூரியின் மூத்த ஆசிரியர் அப்துல் அசீஸ் ஷர்கி ஹசரத் அவர்களை இதனுடைய ஒரு முன்னுரை ஆற்றுவதற்காக வேண்டி அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது அப்துல்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சூழலில் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தான் ரைஸ் ஹசரத் அவர்கள் இங்கே எடுத்து வந்திருக்கிறார்கள். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், ஆனால் பின்பற்றப்படாமல் இருக்கின்ற விஷயம். மஹ்ரமி என்றால் பார்ப்பது மட்டுமல்ல, பேசுவதும் மஹ்ரம் தான். பொதுவாகவே நாம் வாழ்கின்ற சமூகம், பிற சமூகம் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருப்பதால் தமிழ் மொழியிலே வழக்கில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி என்ற உறவு நமக்குள்ளும் இருக்கிறது. அரபிலே சாட்சியின் மகனை இப்னு அம்மா, இப்னு ஹாலா, இபின் என்று தான் சொல்லுவார்கள் தவிர அஹு என்ற சொல்லு வார்த்தையை பாவிக்க மாட்டார்கள். அஹு என்பது அஹு ஷகீக் அல்லது அஹு என்பது சகோதரர்கள், சாதாரணமாக சகோதரர்கள், எல்லாருமே சகோதரர்கள் என்ற வழக்கிலே தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நமது சமூகத்தில் சாட்சியின் மகளை சாட்சியின் மகனை தம்பி, தங்கை, அண்ணன் என்று பாவிப்பதால் அது சொந்த தம்பி போல நாம் என்ன செய்கிறோம், எங்களோட சமூக சூழலில் அவங்களோட பழகிறோம். ஆனால் அவங்க யார் என்றால் அவங்க மஹரமி அல்ல, அஜ்னபி. நம்ம கல்யாணம் முடிக்கலாம், சாட்சிட மாலை கல்யாணம் முடிக்கலாமா என்ன முடிக்கலாம். ஆனால் நமக்கு அது தெரியாது. ஏனென்றா நம்ம வாழ்ந்த சமூகம் நம்மளோட பிற பக்கத்தில் இருக்கிற சமூகம் எதை பார்த்து வளர்ந்துருக்கோம்னா தமிழ் பேசும் சமூகத்தை பார்த்து வளர்ந்துருக்கிறதால அங்கே சாட்சியிட மகளையும் சாட்சாட மகனையும் என்ன சொல்றது, தம்பி, அண்ணன் என்று சொல்லி பாவிச்சதால அதே வார்த்தை பிரயோகம் நமக்குள்ள இருக்குது. ஆனால் இஸ்லாத்துல அமைப்புல என்னன்னு சொன்ன உடனே இப்னு அம், இப்னு ஹாலா என்ற இப்னு அம், இப்னத்த அம்மா லா தலூமி வஹ்ஜை என்று நமக்கு பைத்திலாம் ஷாஹவாயித் பைத்திலாம் பார்த்திப்பேன். இப்னத்த அம்மா என்றுதான் வந்திருக்கும். அதாவது சாட்சியிட மகளே என்றுதான் சொல்லுவார்களே தவிர அஹு, உஹ்து என்ற வார்த்தை பிரயோகம் இருக்காது. இது ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இந்த விஷயம் தெரியுமா என்றா, படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, சமூக இணைப்பு, சமூகத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் சாட்சி வெளியில் போகிறாண்டா நம்மகிட்ட தான் சொல்லுவான், தம்பி பார்த்துக்கடா, தம்பி உள்ளே இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிப்பட்டு தான் போவான். நாமளும் பார்த்துக்கிறோம். அது என்னென்னா நம்மளோட உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரி உணர்வுன்னு இருக்குது. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அவங்க என்னது, கல்யாணம் முடிக்க ஆகுமான ஆக்கள். அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உடனே மையத்துடைய விஷயத்தை எடுத்தோம்னா பொம்பளைகள் மையத்தை ஆம்பளைகள் பார்க்குறாங்க, அது அந்நிய ஆண்களும் பார்க்குறாங்க. அதே போல் ஒரு ஆண் மரணிச்சிருந்தா எல்லா பெண்களும் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அஜ்னபி, மஹ்ரமி என்ற அந்த
வரையறை பேணப்படுதில்லை. அதால் என்ன நடக்குது சொன்னால், இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அதுவும் ஒன்று ஒரு காரணமாக இருக்குது. என்றால் என்ன, அந்த மஹரமி யாரு அஜ்னபி யாரு என்று தெரியாத ஒரு இது. மாமியா, அதாவது நம்ம சொல்லுவோம் மாமியார், கல்யாணம் முடிச்ச அந்த மாமியா வந்து என்ன செய்வான்னா மருமகனுக்கு முக்காடை போட்டு மறைஞ்சிக்கிட்டு இருப்பாள். சப்ளை பண்ணுறதெல்லாம் யாருன்னா மைனி. சப்ளை பண்ணுறது யாரு? மைனி. இது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது, நம்மட இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கு. அது எங்கேயிருந்து வந்துச்சுது என்றா, கொழுந்தியா என்று, அதாவது தமிழ் பேசும் சமூகத்தில் இருக்கக்கூடிய கொழுந்தியா மதனி என்ற அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் பின்பற்றி எடுத்தது. நம்ம வாழும் சமூகம், நமக்கு பக்கத்தில் இருக்கிற சமூகம் என்னவோ அதை நாம் என்ன செஞ்சிட்டோம், நமக்குள்ளே எடுத்துட்டோம். அதனால் இந்த விஷயத்தை மாஷா அல்லாஹ் மிகவும் பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செஞ்சு அதில் நிறைய விஷயங்களை வந்து தமிழுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அரபில் இருக்குது, லேசாக நாம் விளங்கி கொள்ளலாம். ஆனால் தமிழுக்கு கொண்டு வர்றது இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் மட்டும் ஹசரத் மெனக்கெட்டு தான் இதை வந்து பெரிய உஸ்தாது எங்களோட பாஜி ஹசரத்தோடையும் கலந்து ஆலோசித்து, அதுக்கு நம்மட ஹசரத் ஜுபேர் ஹசரத் இருக்கிறாங்க, பெரிய ஹசரத் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாற்றையும் என்ன கடைசியாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் இருந்து சின்ன சின்ன எனது மைனூட் விஷயங்களை எல்லாம் சீர்படுத்தி ஒரு ஒரு புத்தகம் அல்ல, ஒரு என்னது சொல்கிறது, ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அவங்க இது வந்து அவங்க இப்போ ஒரு லெக்சர் பண்ணுவாங்க, விரிவுரை செய்வாங்க. இது வந்து நமக்கு தெரிகிறது மட்டுமில்லை, இந்த விஷயத்தை நம்மளோட குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். நாம் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, படித்தவொடனே போயிட்டு வந்து சாட்சிட மகள் உங்களுக்கு இப்போ என்னென்னது தெரியும், இது படித்ததுக்கு பிறகு தெரிய வரும். முந்தி மாதிரி தங்கச்சி என்று பேரப்படா விளைஞ்சா. அதே மாதிரி அது வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளோட சமூக அமைப்பு அப்படி தான் இருக்குது. சாட்சிட மகள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம இங்கேருந்து போகிறோம் 2 மாதத்துக்கு பிறகு என்ன சொல்லி லீவில் போன உடனே சாட்சிட மகள் நம்மளை பார்க்குற பார்வை வந்து அண்ணன் என்ற பார்வை இல்லை, காக்கா அண்ணன். காக்கா ஓடி வந்து கட்டிப்பிடிக்க தான் வருவா. அப்போ சொல்லி நிப்பாட் அப்படி இல்லை, இது இப்படின்னு சொல்லணும். அதுக்கு நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம்தான். இப்போ என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் அதில் தொடங்குவாங்க. இந்த செமினாருக்கு, இந்த கருத்தரங்குக்கு என்னை அழைத்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். படிப்போம், அதன்படி நடப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அழகான முறையிலே, உருக்கமான முறையில், சுருக்கமான முறையில் எமக்கு தேவையான ஒரு இந்த மஹரமான உறவுகள் பற்றிய ஒரு கருத்தரங்குடைய ஒரு முன்னுரையை ஆற்றி சென்ற எமது கல்லூரியின் மூத்த ஹசரத் அப்துல் அசீஸ் ஷர்கி ஹசரத் அவர்களுக்கு உஸ்தாத்மார்கள் சார்பாக, அனைவர்களும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் அனைவர்களும் இப்பொழுது நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு மஹரமான உறவுகள் பற்றிய கருத்தரங்கு. உண்மையிலே நாம் அனைவர்களும் ஒரு விடயத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மஹரமான உறவுகள் பற்றி இப்படி ஒரு கருத்தரங்கு செய்வதற்குரிய காரணம் என்ன? ஒரு மாத காலமாக, 1.5 மாத காலமாக தொடரான ஒரு முயற்சி, இரவு பகலாக முயற்சி, எழுதுறது, புலவரும் வெட்டுறது என்ற இருக்கிற அரபை தமிழுக்கு ஆக்கணும், இதை மக்கள் மயப்படுத்தணும் என்ற இப்பொழுது இந்த நடக்கக்கூடிய இந்த முயற்சியுடைய காரணம் என்ன என்றால், உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு தெரியா, எனக்கு இதை பற்றி ஒரு அறிவு ஒன்று இல்லை. இதை நான் படித்து கொள்ளணும், இதை நான் அறிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு ஆசை, ஒரு தேட்டம் எனக்கு 2 மாதத்துக்கு முந்தி வந்துச்சு. ஏதாவது ஒரு சிக்கலான விஷயம் வரக்குள்ள கிதாப் எடுத்து பார்க்கறதும், இன்னொரு அசரத்துக்கிட்ட கேட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இது என்ன, இதுக்கு நாம் மாறப்படா, இது நாம் எவ்வளத்தை நமக்கு எப்படி என்று சொன்னாலும் இதில் ஒரு தாமுக், ஒரு ஆழம், ஒரு உறுதி ஒன்று வரணும் என்று ஒரு மனசில் ஒன்று பட்டுச்சு. அப்போ நான் மஷ்வரா பண்ணி இதை நாம் படிப்போம் என்று நான் படிக்க ஆரம்பித்தேன்.
படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் விளங்கிச்சு, மஹரம் அஜ்னபியை நாம விளங்கி வச்சிக்கோம் என்ன, ஆனா கிதாபில் இருக்கக்கூடிய ஷரியத் என்ன என்ற ஒரு பெரிய ஒரு கவலை ஒன்று வந்துச்சு. ஆகவே இது இன்று அது தமிழ் வடிவாக்காகி இன்று ஒரு கருத்தரங்காக இன்று அனைவர்களும் பார்க்கக்கூடிய அளவு இந்த விடயம் இந்த இடத்தை வந்திருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும். முதலாவதாக நோக்கம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இஹ்லாஸ். நாம் படிக்க வேண்டும். நாம் படிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் உயர்வோம். நாம் படிக்க வேண்டும். எப்பொழுது நாம் ஒரு விடயத்தில் ஆய்வுகள் செய்யும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு உறுதித்தன்மை வரும். ஆய்வுகள் செய்யாமல் இன்று நாம் நுனிப்புல் மேய்ந்து கொண்டு நாம் செல்வமாக இருந்தால் நிச்சயமாக அதிலே எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் மஹரமான உறவுகள் பற்றிய கருத்தரங்கு இதனுடைய தலைமையாக எமது கல்லூரியின் ஹசரத் அதிபர் அஷ்ரஃப் ஷர்கி அவர்கள் இருக்கின்றார்கள். அதனுடைய ஆய்வுரையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எமது மதரசா வளாகம், எமது மதரசாவுடைய நிர்வாகத்துக்கு நன்றிகளை நான் கூறியவனாக, இந்த மஹரமான உறவுகள் என்றும் பொழுது இதை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். இந்த மஹரமான உறவுகளை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக மஹரமான உறவுகள், மணக்கக்கூடாத மஹரமான உறவுகள் ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களை பொறுத்தவரையில் என்று 2ஆக இருக்கின்றது. உண்மையிலே இந்த மஹரமான உறவுகளை பற்றி பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 2 சட்டத்தை பற்றி தெளிவா சொல்றான். ஒரு ஆளுக்கு இவ்வளவு 2 மவாரிசுடைய சட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்று அது நடைமுறையில் இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லியும் கூட, ஏனென்று சொன்னா இந்த மக்கள் இதை விட்டுருவாங்க, மக்கள் இதுல பொடுபோக்காக இருந்துவாங்க, உதாசீனமா இருந்துருவாங்க. இதை விட்டா மக்களுக்கு நஷ்டம் என்று அல்லாஹ்க்கு தெரியும். அதனால தொழுகை எத்தனை ரக்காத் என்று அல்லாஹ் சொல்லல, எத்தனை வக்து தொழுகை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. ஆனால் மவாரிசுடைய சட்டத்தை பத்தி அல்லாஹ் தனித்தனியா சொல்றான். அதுக்கு அடுத்ததாக இந்த மஹ்ரமி அஜ்னபி என்ற சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியா சொல்றான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் உம்மஹாத். தொழுகையை பத்தி, நோன்பை பத்தி, ஜகாத்தை பத்தி, ஹஜ்ஜை பத்தி அதனுடைய தனித்தனி சட்டங்களை சொல்லாத அல்லாஹ் இந்த அஜ்னபி மஹரமியத்தை பத்தி சொல்றான். அப்படி தெளிவாக சொல்லியும் கூட எந்த உலமாக்களுக்கு இடையிலையும் இந்த விஷயத்துல கருத்து வேற்றுமை கிடையாது. நாம் என்ன எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இது ஷாஃபி மதுஹபு, இது ஹனஃபி மதுஹபு, இல்லது இது இவங்க கருத்து, இது அந்த இயக்கம், அப்படி இல்லை. இதுல எல்லா உலமாக்களும் ஏகோபித்த கருத்து. இதுல யாருக்கும் இடையில கருத்து வேற்றுமை இல்லை. ஏன் அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயம். ஆனால் சொல்லப்பட்டும் கூட எமது சமூகம் இன்று இதை எடுத்து நடக்குதா? எமது சமூகம் இதை கடைபிடிக்குதா? இதனால ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன? ஹசரத் அவங்க சொன்னாங்க, இன்று சமூகம் சின்ன பின்னமாகி சுக்குநூறாக ஆகி இன்று சமூகம் ஒரு அப்படியே பாழாகி போவதற்குரிய முக்கியமான காரணம் இந்த அஜ்னமி மஹ்ரமி என்ற விடயம் பேணப்படவில்லை. ஆகவே நாம் அனைவர்களும் அது இந்த விடயத்திலே ஒரு ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மஹ்ரமான உறவுகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இரத்த உறவு முறை. அப்படி என்று வரும் பொழுது இந்த மஹ்ரமான உறவுகள் என்றால் இவர்களை நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள். இவர்களை கியாமத்து நாள் வரைக்கும் கல்யாணம் முடிக்கவே இயலா. அப்படி என்ற என்ன அர்த்தம்? அதனுடைய குறிப்பான பாயிண்ட் பாருங்க. இவர்களை தொட்டால் உது முறியாது. இந்த உறவை தொட்டா நம்மட உது முறிய மாட்டா. இவங்களை பார்ப்பது, இவங்களோட தனித்திருப்பது, இவங்களோட தனியாக பிரயாணம் செய்வது எல்லாம் கூடும். அப்ப மஹ்ரம் என்று வரும் பொழுது திருமணம் முடிக்கிறதுக்கு மட்டும் ஹராமானாக்கள் என்ன பார்க்கப்படா. இவங்களை நாம பார்க்கலாம், பேசலாம், தனிமையில உட்காரலாம், நாம பிரயாணம் செய்யலாம் என்ற அனைத்து விதமான சட்டங்களும் இந்த இவர்களுக்குள்ள அடங்குவாங்க. இது இரத்த உறவுல ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். இதுல முதலாவது யார் பாருங்க, தாய்மார்கள் அப்படின்னு போட்டி. தாய் என்று போடல. இவடத்த சின்ன ஒரு பிரச்சனை தான். நான் சின்ன ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை விளங்கினோம்டா இந்த பாடம் அழகா நமக்கு விளங்கும். இப்போ நமக்கு என்னன்னு சொன்னா, மாமி என்று ஆறாருக்கு சொல்லுவோம். மாமி என்று ஆருக்கு சொல்லுவோம்? பாப்பாட தங்கச்சிக்கு மாமி என்போம். வேற உம்மாட தம்பிர வைஃபுக்கு மாமி என்போம். அடுத்தது திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு தன் மனைவியிர வைஃபுக்கு உமாக்கு மாமி என்போம். எல்லாருக்கும் மாமி என்று அஞ்சல்லும், மாமி என்று சொல்லுவோம். அங்கிள் என்று சொல்லுவோம். மாமாக்கு மங்கள் என்று அஞ்சல்ல, பெரியப்பாக்கு மங்கள் என்று அஞ்சல்ல, சாச்சாக்கு மங்கள் என்று அஞ்சல்ல.
இப்போ அரபுல சில வாசகங்கள் இப்ப அம்மன் இருக்கு தானே, அம்மன்டா என்ன? அம்மன் சொன்ன என்ன அர்த்தம்? ரெண்டு விதமான கருத்து சொல்லுது. அம்முன் நம்ம எல்லாரும் என்ன சொல்லும்? சாச்சாங்கம். இந்த சாச்சாண்டு நாம சின்னத்தால வந்த பிள்ளைய பாருங்க. சார்ஜ் போடுங்க. இந்த சாச்சா என்று நாம சின்னத்தால வந்த பிள்ளைய பாருங்க பாபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபூ தாலிப் எங்கம், சரியா? வரலாற்றை பார்த்தா புள்ள உண்மையிலே அம்முக்குரிய கருத்து என்ன? அம்முக்குரிய கருத்து தந்தையின் சகோதரர். அது இளைய சகோதரர் இருக்கலாம், மூத்த சகோதரர் இருக்கலாம். இப்ப நாம என்ன செஞ்சோம்? எல்லாரும் சாச்சா 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 என்றுனா நம்ம முதலாம் வகுப்பிலிருந்து நமக்கு அப்படித்தான் எழுதி தருவாங்க, நாம பாடமாக்கிட்டோம். இப்ப அபூ தாலிப் சாச்சாங்க. உண்மையிலே அபூ தாலிப் நபி அவங்களுடைய பெரியப்பா. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா அப்துல்லா கடைசி புள்ளை. பாப்பா அவர் கடைசி புள்ளை. அப்ப கடைசி புள்ளை சொன்னா அவருக்கு தம்பி இல்லை, அவ எல்லாம் நானாமாராக்கள். அப்ப அபூ தாலிப் பெரியப்பான்னு சொல்லணும். நம்ம தர்ஜுமா செய்யறதுல நசரத் சின்ன மாதிரி நம்ம பழகக்கூடியது அந்த மற்ற நம்முடைய தமிழ் இன மக்கள் என்ற காரணத்தினால அது நமக்குள்ளேயும் என்ன செய்யப்பட்டுட்டு ஊடுருவிட்டு, நமக்குள்ளேயும் அது ஊடுருவிட்டு. ஆகவே அதனால இப்ப நாம என்ன பார்த்திருக்கிற முறையை பாருங்க. தாய் என்று போடல, உம்மா மஹரம் எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்திருக்கிறது தாய்மார்கள். தாய்மார்கள் என்றாரு? தாய்மார்கள் என்றா தன்னை பெற்ற தாய். அதான் அதை நோட் பண்ணிக்க, தன்னை பெற்ற தாய். அப்படின்னு சொன்னால் நம்மள பெற்றவங்க உம்மா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது போட்டி பாருங்க, தன் பெற்றோர்களின் தாய்மார்கள். தன் பெற்றோர்களின் தாய்மார்கள் அப்படின்னா நம்மட உம்மம்மா. உம்மம்மாவும் யாரு நமக்கு? உம்மம்மாட உம்மாவும் தாய். அப்ப இവിടത്തെ நமக்கு உம்மா உம்மம்மா தாய் என்று சொல்லும். அப்ப வாப்பட உம்மா தாய், வாப்பாட உம்மாவும் தாய் தான். ஏனென்றா நம்மட பெற்றோர்களின் தாய்மார்கள் தானே உம்மஹாத். அப்படி என்று வரும் பொழுதோ எமது தாய், எமது பெற்றவர்களை பெற்றவர்கள் எல்லாரும் நம்மட தாய்மார்கள் தான். இப்ப மௌத்தா போய்த்தாங்க, இத்தாவில் இருக்கா, பார்க்கலாமா பார்க்கிறதா ரெண்டு வரக்குள்ள சில பிரச்சனை வரும். எப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரக்குள்ள. ஆகவே தாய்மார்கள் என்றா இவங்க தான். இது இந்த கன்செப்ட் மாறாது. தாய்மார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் என்றதை நீங்க நல்லா வழங்கினீர்கள் என்று சொன்னா, அடுத்ததாக பாருங்க யார் வந்திருக்கி? பெண் மக்கள், தண்ட பெண் பிள்ளைகள், தண்ட பெண் பிள்ளைகள், சரிதானே? இந்த பெண் பிள்ளைகள் என்றா யாரு தெரியுமா? தனது சந்ததியில் தோன்றிய, தனது வழி தோன்றிய பெண் மக்கள் எல்லாரும் பெண் மக்கள் தான். இப்ப எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கி, ஆகவே அந்த பிள்ளையே எனக்கு மகரம் திருமணம் முடிக்கல. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, எனக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளை. இந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. இப்ப இதாரு? என்ற பிள்ளைதான், என்ற பிள்ளைதான். அப்ப எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படி என்று பார்க்கப்படா. ஆம்பளை பிள்ளை அந்த வழித்தோன்றல்ல பொம்பளை பிள்ளை வந்தாலும் அதுவும் எனது பெண் மக்கள் தான். அப்ப இதை பழகிக்கணும். தாய்மார்கள் என்ற என்ன? எம்மை பெற்றவர்கள் எல்லாரும் தாய்மார்கள் தான். பொம்பளை பிள்ளைகள் என்றா யாரு? எமது பிள்ளைகள், நாம் பெற்றவர்கள் எல்லாம். நாம் பெற்றது, நம்ம பெற்ற பிள்ளைகளை யாரெல்லாம் என்னென்ன பிள்ளைகள் வைக்காங்களோ அது எவ்வளவுதான் எத்தனை வாழையடி போனாலும் அது நம்முடைய பிள்ளைகள் தான், பொம்பளை பிள்ளைகள். அடுத்ததாக சகோதரிகள். சகோதரிகள் என்று வரக்குள்ள அதை 3 வகையாக பிரிக்கலாம். உடன் பிறந்த சகோதரி. உடன் பிறந்த சகோதரி என்றால் தந்தைக்கும் தாய்க்கும். இப்ப நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் பெரும்பான்மையாக இருக்கும். இப்போ உங்களோட சகோதரர் இருப்பார், அந்த சகோதரிங்கிறவர் அவர் நமக்கு உடன் பிறந்த சகோதரி. ஏன்? வாப்பாவும் ஒரு ஆள், உமாவும் ஒரு ஆள். அடுத்ததாக சொல்ல போறாங்க என்னென்றால் தந்தைக்கு பிறந்த சகோதரி. தந்தை வேறொரு திருமணம் முடிச்சு தந்தையின் மூலமாக பெற்றெடுத்த சகோதரி. அடுத்தது தாய் வழி சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். தாய் வழி சகோதரி, தாய் இன்னொரு திருமணம் முடிச்சு அதன் மூலமாக அவங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் இவங்க எல்லாரும் நமக்கு மஹரமியத். இவங்க எல்லாரும் நமக்கு மஹரமியத். இதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததை பாருங்க, தாய்மார்களின் சகோதரிகள். நம்முடைய தாயிட சகோதரிக்கு நாம் என்ன சொல்லுவோம்?
சாட்சி என்று சொல்லுவோம், அல்லது பெரியம்மான்னு சொல்லுவோம். சரிதானே? இப்ப நல்லா விளைவிக்கோங்க, இதுக்கு முறை இருக்குதானே. இப்ப நாம தாய்மார்கள் யாருன்னு பார்த்தோம்? நம்மட உம்மாவா? இல்ல, உம்மாட உம்மாவும் நமக்காரு தாய் தானே. அப்ப உம்மாட சகோதரி நமக்காரு மஹரம். எப்படி உம்மாட சகோதரி நமக்கு மஹரமோ, நம்மட உம்மாட சகோதரி நமக்கு மஹரம், நம்மட வாப்பம்மாட சகோதரி நமக்கு மஹரம். நல்ல வளைக. அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த தாய்மார்கள் என்றா அந்த தாய்மார்கள் தான், அவங்களும் மஹரம். அவங்களோட சகோதரிகள் அது எவ்வளவுதான் முன்னுக்கு இருந்தாலும் அவங்களோட சகோதரிகள், அந்த சகோதரிகள் என்ன இருக்கலாம்? தாய் வழி சகோதரியா இருக்கலாம், தந்தை வழி சகோதரியா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம். யாராக இருந்தாலும் மஹரம் தான். நீங்க கண்ணை பொத்திக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இது எங்களோட உம்மம்மாட தங்கச்சி எனக்கு மஹரமா மஹரம் இல்லையா, உம்மம்மா மஹரம், உம்மம்மாட தங்கச்சி மஹரமா ரெண்டு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ஏன்? உம்மாட சகோதரி தங்கச்சி மஹரமா இல்லையா, ஆகவே உம்மம்மாட தங்கச்சி மஹரம். உம்மாட ராத்தா மஹரமா இல்லையா, ஆகவே உம்மம்மாட ராத்தாவும் மஹரம், பாப்பம்மாட ராத்தாவும் மஹரம். ரெண்டத்தை நாம கண்ணை பொத்தி என்ன செய்யலாம்? ஒரு காய்தாவை நீங்க அவடத்தை வழங்கி கொள்ளலாம். இதை நான் இன்னொரு சட்டம் ஒன்று சொல்லுவேன். அடுத்தது பாருங்க, தந்தைமார்களின் சகோதரி. இப்ப தந்தை என்ற யாரு? தந்தை என்ற நம்மள வாப்பா, நம்மட வாப்பா மட்டும் இல்லை, நம்மட வாப்பாட வாப்பா, உம்மோட வாப்பா, அவரும் வாப்பா தான். அதுக்கு தான் ஒரு வளைவிலக்கணம் போட்டீங்க பாருங்க, தனது தந்தை அல்லது தனது பெற்றோர்களின் தந்தை. நம்மளை பெத்தாக்கல்ல, தந்தை மாறாக்கல்ல, சகோதரிகள். நாம் என்ன சொல்லுவோம் அதுக்கு முறை? மாமி. தந்தையிற சகோதரி யாரு? மாமி தானே, நமக்கு மாமி. அப்ப அந்த வாப்பப்பாட சகோதரி யாரு? மாமி என்ற செல்லம் இல்லையே. என்ன முறை செல்லும்? வாப்பப்பாட சகோதரிக்கு என்ன செல்லும்? வாப்பாட சகோதரிக்கு மாமி எங்கும். வாப்பப்பாட சகோதரிக்கு என்ன செல்லும்? வாப்படம்மா, முத்தம்மா. அப்ப விளங்கியானே. இப்ப என்ன சொல்ல வாரேன்னா, நான் முறை எழுதல. உங்களுக்கு ஒரு சட்டத்தை எழுதிக்கேன். வாப்பாண்டா இவர் தான். ஆகவே இந்த வாப்பாவாக வரக்கூடியவர்களுடைய சகோதரி எல்லாம் மஹரம். அடுத்தது பாருங்க, சகோதரியின் பெண் மக்கள். இப்ப நம்மளோட சகோதரி இருப்பா. சகோதரி நாம யாருன்னு படிச்சிட்டோம். எத்தனை சகோதரி இருக்காங்க? 3 வகையா இருக்காங்க. ஒன்று உடம்பிறந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி, தாய் வழி சகோதரி. இந்த சகோதரர்கள் எல்லாரையாக இருந்தாலும் சரி, இவங்கட பொம்பளை பிள்ளைகள் நமக்கு ஆறு. நாம் என்ன முறை சொல்லம்? மருமகள் எங்கும். சரி, இப்ப மருமகள்ல பிள்ளை யாரு நமக்கு? மருமகள். சரி, மருமகள்ல பிள்ளை, மருமகள்ல பொம்பளை பிள்ளை நமக்கு மகரமா வரும் இல்லையா? சரி, மருமகளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. நம்மட ராத்தாட பிள்ளைக்கு நீங்க எல்லாரும் ஒன்றையும் யோசிக்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள். நம்மட மருமகளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. இப்ப இந்த பொம்பளை பிள்ளை நாம கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா? இந்த ஒரு யோசிப்பேல இல்லையா? சந்தேகம் பெருமா இல்லையா? அதுக்கு தான் நான் எழுதியிருக்கேன் பாருங்க, சகோதரியின் பெண் மக்கள் அல்லது சகோதரியின் வழித்தோன்றிய பெண் மக்கள். சகோதரரின் பெண் மக்கள் நம்ம நானாட பொம்பளை பிள்ளை இல்லாட்டி ராத்தாட பொம்பளை பிள்ளை. அடுத்ததையும் பாருங்க, சகோதரரின் பெண் மக்கள், சகோதரியின் பெண் மக்கள் அவங்களோட வழி தோன்றல்ல வந்தா கழிப்பாங்களா? அவங்களும் என்ன நமக்கு மகரம் தான். அப்ப நம்மளோட ராத்தாட பிள்ளைகள் எல்லாரும், நம்மளோட நானாட பிள்ளைகள் எல்லாரும் என்ன ஆகுவாங்க? நமக்கு மகரம் தான். நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்ப இதுல எத்தனை வந்திருக்கு மொத்தம்? 2, 4, 6. எத்தனை வெட்டிக்கா? எத்தனைக்குமா? 2, 4, 6, 7 தானே? 7 தானே. இந்த 7ஐயும் அல் குர்ஆன் சொல்லுது. இப்ப நான் ஒரு காய்தா ஒன்று சொல்லணும். இரத்த உறவுண்டி தானே, இரத்த உறவண்டு வார எல்லாரும் நமக்கு மஹரம், 4 பேரை தவிர. இந்த 7ஐயும் படிச்சாச்சு. இது அப்படியே உங்களுக்கு விளங்கியாச்சு. உம்மாண்டாரு, பாப்பாண்டாரு, சகோதரி என்றாரு, சகோதரர் பிள்ளைகள் என்றாரு என்றது உங்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் சட்டம். இப்ப நீங்க ஒரு மனசுக்குள்ள இன்னும் அதை உங்களுக்கு நான் சுருக்கி தாரேன். இரத்த உறவுல வார எல்லாரும் மஹரம், 4 பேரை தவிர. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜன்
என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்ப 2 ஹஸரத் அவங்களும் பேசின மாதிரி 4 பேரை தவிர அவங்க இரத்த உறவு, ஆனால் நமக்கு மஹரம் இல்லை, அஜ்னபியத், கல்யாணம் முடிக்கலாம், அவங்கள பார்க்கலாம், அவங்களோட தனியா இருக்கலாம், கிளாஸுக்கு போகலாம், பிரயாணம் போகலாம், ஒன்றுமே செய்யலாம். அவங்க இரத்த உறவு தான். யார் அது? சாச்சிர பிள்ளை. அடுத்தது மாமிர மகள். அடுத்தது சொல்லுங்களேன், தெரியாதா? 4 வசனம் விதிக்கலாம், அங்க இல்ல அது, அது நம்ம அந்த டியூட்ல இல்ல அது. இப்ப நான் இது சொல்றது, இந்த இரத்த உறவுகள் எல்லாரும் நமக்கு மஹரம், 4 கூட்டத்தை தவிர. அந்த வசனத்தை ஓதுங்க ஹாபிஸ்மார்கள். ஒபனாத்துல் அம், ஒபனாத்துல் அம், அம்மண்டாரு சாச்சாதன நம்ம செல்லமா இல்லையா, வாப்பட சகோதரன் பிள்ளைகள். இப்ப சிலாக்கள் கேட்பாங்க, வாப்பட சகோதரர் இருக்காரு தானே, நம்மளோட பெரியப்பா, நான் ஒரு பொம்பளையா இருந்தா எங்கட வாப்பா இல்லாட்டி அவட வெளியா வரணும் யாரு? பெரியப்பா வெளியா வரலாம் தானே, என்னை கல்யாணம் முடித்தாரதுக்கு. அப்போ வெளியா வர வேண்டியவர் மகனை நான் கல்யாணம் முடிக்கலாம் இல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, கல்யாணம் முடிக்கலாம். அல்லாஹ் சொல்லலாம், பனாத்துல் அம், உங்களோட வாப்பட சகோதரர் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்கன்னு, இவங்க நமக்கு என்னது இயலாது. அதே போன்று அடுத்த யாரு? நம்முடைய அம்மாத், இவங்களையும் நம்ம என்ன செய்யலாது, திருமணம் முடிக்க முடியாது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4 கூட்டத்தை பத்தி நமக்கு சொல்றான். அடுத்தது நம்முடைய மாமிமார்கள் என்று சொல்லுவோம். மாமி என்றாரு? உம்மாட சகோதரன் பிள்ளைகளை, அதே போன்று சாட்சியுடைய பிள்ளைகளை, இவங்களை நாம் என்ன செய்யலாது, திருமணம் முடிக்க முடியாது. இந்த மஹரமான உறவுகள், இந்த குடும்ப இரத்த பந்தத்தில் இந்த எல்லாரும் மஹரமானவர்கள் இந்த 4 கூட்டத்தையும் தவிர என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்க சொல்றான். அடுத்ததாக பாருங்க, திருமண உறவு முறை. என்னது? திருமண உறவு முறை. இந்த திருமண உறவு முறையில யார் வருவாங்க? இந்த திருமண உறவு முறையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள். நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் என்ன? இவர்களை தொடலாம், இவர்களை பார்க்கலாம், தனிமையில உட்காரலாம், இவர்களோட என்ன செய்யலாம், பிரயாணம் செய்யலாம். நிரந்தரமாக வந்தா இந்த சட்டம் வந்துடும். அடுத்த ஒரு கூட்டம் ஒன்றிருக்கு திருமண பந்தத்துல தற்காலிகமாக. அப்படி என்றால் ஏக காலத்தில் ஒரு ஆம்பளைக்கு 4 கல்யாணம் முடிக்கலாம், ஒரு ஆம்பளைக்கு 4 கல்யாணம் முடிக்கலாம். ஏக காலத்தில் 2 வரை ஒன்று சேர்க்கலாம், 2 மனைவி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த பெண்ணையும் ஏக காலத்தில், ஒரே காலத்தில், அத்னிம காலத்தில் அவர் என்ன செய்யலாது, மனைவியாக வைத்திருக்க முடியாது. அப்படி என்ற சட்டம். இவங்க யார் ஆக்கல்னா, இவர்களை தொட்டால் உது முறியும். பாருங்க, இவங்க மஹரம் தான், தற்காலிகமான ஆக்கள் தானே. தற்காலிகமான ஆக்கள்ன்றதால இவங்களை தொட்டால் உதுமுறியும், இவங்களை பார்ப்பது, தனித்திருப்பது, இவர்களோட தனியாக பயணிப்பது கூடாது, ஹராம். இவங்களோட தனியாக பயணிப்பது கூடாது. இப்ப இந்த லிஸ்ட்ல யார் யார் வருவாங்க? மனைவியின் தாய்மார்கள். அப்படி என்றால் யாரு? நமக்கு தாய் என்றா யார் என்று தெரியும். மனைவியை பெற்ற தாய் அல்லது மனைவியின் பெற்றோர்களின் தாய்மார்கள். நம்ம அந்த முன்னுக்கு படிச்சதுதான். இரத்த உறவுல தாய்மார்கள் என்று யாரெல்லாம் படிச்சோமோ இதை நல்லா வழங்கிக்கொள்ளும். மனைவிட தாய் மட்டும் நமக்கு மஹரம் இல்லை. மனைவிட தாய் மட்டும் மஹரம் இல்லை. மனைவியுடைய தாய் மஹரம். சரி, அப்ப மாமனார் உம்மா ஏன்? மனைவியுடைய தாயாரு? மனைவியுடைய தாய்மார்கள் என்று வரக்குள்ள வரும், தண்ட உம்மாட முறையிலையும் பெறும், வாப்பாட முறையிலையும் பெருமா இல்லையா? ஆகவே வாப்பாவுடைய முறையில வந்தாலும் அதுவும் என்ன? தாய். ஆகவே நம்ம மாமனார் உம்மா ஓவும் மஹரம். சரிதானே? இப்ப பாருங்க, நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த சட்டத்தில் ஒரு சட்டத்தை எடுப்பாங்க. தாய்மார்களின் மனைவியின் தாய்மார்கள் மாமியா தானே, மாமியா. ஆகவே நம்மட உம்மாட தங்கச்சி நமக்கு மஹரமா இல்லையா? உம்மாட தங்கச்சி நமக்கு மஹரம் தானே. அப்ப மாமியாட தங்கச்சி சொல்ல வளைஞ்சா நம்மடா கல்வி சொல்லலாம். உம்மாட தங்கச்சி நமக்கு மகரமா இல்லையா? சாட்சியான. ஆகவே மாமியாட தங்கச்சி மனைக்கு மகரம். 2 பேரும் 2 பேரும் உண்டா போற சைக்கிள்.
நடக்குது. மாமியாவோட போறல்ல, மாமியாவோட தங்கச்சோட போவாங்க. மாமியாவோட பேசுற கைக்கிற ஒன்றும் இல்லை. நசர சின்ன மாதிரி மொக்காடு போற மாமியாண்டா மைனியோட தான் எல்லாம் தொடர்பு பேச்சுவார்த்தை. அதே மாதிரி மாமியாவோட அது ஒன்றும் பக்கத்துலையும் போறல கைக்கிறேயும் இல்லை. ஆனா மாமியாவோட தங்கச்சி இல்லை, மாமியாவோட தங்கச்சி மகரம் இல்லை, மாமியாவோட ராத்தாவும் மகரம் இல்லை, அஜ்னபி. நம்மட வைஃபுக்கு அவ சாட்சி, நம்மட வைஃபுக்கு என்ன செய்யலாம், அவ சாட்சியா இருக்கலாம். ஆனால் நமக்கு மாமியா மட்டும்தான். மனைவியுடைய தாய்மார்கள் என்று வந்துட்டா தாய்மார்கள் மட்டும்தான் நமக்கு என்ன வருவாங்க, மகரமாக வருவார்கள் என்ற விஷயத்தை நம்ம கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது பாருங்க, மனைவியின் வேறு கணவன் மூலமாக பிறந்த பெண் மக்கள். அந்த மனைவியின் பெண் மக்கள், அந்த மனைவியின் பெண் மக்கள் யாரு? நல்லா யோசிங்க பாப்போம். தந்த மனைவி இன்னொரு கல்யாணம் முடிச்சு, அதான் வேறு கணவன் மூலமாக பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்துக்கு வாரா. கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதுல 2 விஷயம் இருக்கு. இதுல பெரிய ஒரு சர்ச்சை கொண்டு போய் அது பிறகு கடைசியா பார்த்து அதுக்கு பிறகு மஹல்லியில இதுக்குரிய ஆதாரம் இருந்துச்சு, நாங்க தேடி எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டு ஒரு தேடல் ஒன்று இருக்கும் பொழுது அல்லாஹ் திறந்து தருவான். சில டைம்ல கனவுலையும் வரும், மனசுல கனவுலையும் சில டைம்ல உதிப்பி வரும். அடுத்த அண்டைக்கு போய் கிதாபை பெரட்டி பார்த்தா அந்த பக்கத்துல இருக்கும். அது நாம விடிய தேடி இருப்போம், இல்லை அந்த கவலையோட தூங்கிருப்போம், கனவுல வரும் அந்த பக்கம். அடுத்த ஆண்டு வந்து பெரட்டி பார்த்தா அந்த பக்கம் இருக்கும். அப்படி கணக்க உதவிகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வாரதுதான். நம்மளால ஒன்றும் இயலாது, நம்மளால ஒன்றும் இயலாது. இப்ப பாருங்க, மனைவியோட பிள்ளைகள், மனைவியின் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், இது நமக்கு மஹரம், இது நமக்கு மஹரம். எப்ப மஹரம் அப்படின்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கும். மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொண்டிருப்பின், மனைவியோட இவர் உடலுறவு கொண்டுட்டார் என்று சொன்னால் அந்த மனைவியுடைய பொம்பளை பிள்ளையை வேற என்ன செய்யலாம். இவர பிள்ளை இல்லை, இவர பிள்ளை இல்லை. இவர் கல்யாணம் முடிக்க கொள்ள ஒரு மனைவியை முடிச்சார். அவ ஏற்கனவே ஒரு திருமணம் ஒன்று முடிச்சு அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்ப இந்த பொம்பளை பிள்ளை இவர் முடிக்கலாமா? முடிக்கலாமா? இவோட சேர்ந்துட்டார் என்று சொன்னால், உடலுறவு கொண்டார் என்று சொன்னால் அந்த பொம்பளை மகளை முடிக்கலாம். சரி, எந்த அளவு முடிக்கலாம் தெரியுமா? மனைவியை தலாக் சொல்லிட்டார், அல்லது மனைவி மௌத்தாயிட்டா, இந்த பிள்ளைய முடிக்கலாமா? இப்ப முடிக்கலாம். கியாமத்து நாள் வரைக்கும் ஹராம். அதான் நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள், நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள் மனைவியுடைய பொம்பளை பிள்ளைகள். இப்ப மசாலா என்ன? அடுத்த ஒரு கேள்வி ஒன்று வரலாம். சரி, நான் ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சேன். ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பெண் என்ன செஞ்சிட்டேன்? அந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டேன். அந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டேன். அவ போய் இன்னொரு கல்யாணம் முடியா உமா இல்லையா? நான் ஃபர்ஸ்டா கல்யாணம் முடிச்சு மனைவியோட ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு எங்க 2 பேருக்கும் உள்ள சின்ன ஒரு பிரச்சனை, தலாக் சொல்லியாச்சு. இப்ப அவ போய் இன்னொரு கல்யாணம் முடிச்சு அந்த திருமணத்தின் மூலமாக வேறு கணவன் மூலமாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. விளங்கிச்சா? இப்ப இந்த பொம்பளை பிள்ளைய நான் கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா? முடிக்க ஏலா. இவன் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிச்சு விட்டத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று சேர்ந்த தாம்பத்திய உறவிலே ஈடுபட்ட இந்த மனைவியுடைய பொம்பளை பிள்ளைகளை நான் முடிக்கிறது கியாமத் நாள் வரைக்கும் ஹராம். கியாமத் நாள் வரைக்கும் ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிபந்தனை போறான். நீங்க உடலுறவு கொண்டால், தாம்பத்திய உறவு கொண்டால் உங்களுக்கு மஹரம், இல்லை என்றால் மஹரம் இல்லை. அப்படி என்ற சப்ஜெக்டை தான் அல்லாஹ் அங்க சொல்றான். ஆகவே அதனால இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப பாருங்க, மனைவியின் பெண் பிள்ளைகள் தானே. அடுத்த ஒரு விஷயம் உண்டு, மனைவியின் வேறு கணவன் மூலமாக பிறந்த பெண் மக்கள், மனைவியின் சந்ததியில் தோன்றிய பெண் மக்கள். அப்படி நான் திருமணம் முடிக்கக்குள்ள மனைவிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு இல்லையா? நான் திருமணம் முடிக்கக்குள்ள அந்த மனைவிக்கு என்ன இருந்துச்சு? ஆம்பளை பிள்ளான்னு இருந்துச்சு. நானும் ஆம்பளானே, ஆம்பளைக்கு ஆம்பளை சட்டம் பெறுமா? சட்டம் பெறா. இந்த ஆம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. இந்த பொம்பளை பிள்ளை நான் முடிக்கலாமா? ஏலா. அதான் சொல்றேன், அந்த மனைவியின் சந்ததியில் தோன்றிய பெண் மக்கள். அப்ப மனைவியுடைய பெண் மக்களை முடிக்கலா, மனைவியுடைய சந்ததியில வந்த பெண் மக்களை என்ன செய்யலாது, எனக்கு முடிக்க இயலாது. அப்படி என்ற ஒரு விஷயத்தை அங்க சொல்றாங்க. நமக்கு தான் முடிக்கலாம், நம்மட பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை, நமக்குத்தான் முடிக்கலாம். விளங்கிச்சானே? இப்ப என்ற புள்ள
என் மனைவியுடைய பொம்பளை பிள்ளையை முடிக்கலாமா இல்லையானா முடிக்கலாம். எனக்குத்தான் அந்த பொம்பளை பிள்ளைகள் மஹரமே ஒழிய எனக்கு அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அதாரு அஜ்னபி. நம்முடைய இரத்த உறவிலையோ திருமண உறவிலையோ அந்த லிஸ்ட்டே இல்லையே. அந்த லிஸ்ட்டை இன்னொருத்தண்ட பிள்ளை தானே அது. என் மனைவிட பிள்ளையும் இல்லை, உம்மட பிள்ளையும் இல்லை, வாப்பாட பிள்ளையும் இல்லை. அப்படி என்று வருகிறது. நல்ல கேள்வி. அடுத்தது பாருங்க, ஆண் மக்களின் மனைவிமார்கள். ஆண் மக்களின் மனைவிமார்கள். நம்ம ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டார், நாம் என்ன சொல்லுவோம்? மருமகள். மருமகளை நாம கல்யாணம் முடிக்கலாமா? இல்லை. இதெல்லாம் நிரந்தரம். மகன் கல்யாணம் முடிச்சு விட்டுட்டான், மகன் கல்யாணம் முடிச்சு விட்டுட்டான். விட்டத்துக்கு பிறகு வாப்பா முடிக்கலாமா? இல்ல. நிரந்தரமாக இதுக்கு பிறகு முடிக்கலாம். மகன் மவுத்தானாலும் முடிக்கலாம், மகன் மவுத்தானாலும் முடிக்கலாம், மகன் தலாக்சனாலும் முடிக்கலாம். ஏன்? மனைவி மகன் திருமணம் முடிச்ச பொம்பளைகளை முடிக்க இயலாது, முடிக்க இயலாது. மகன் என்று சொல்லக்குள்ள யாரு தெரியுமா? ஆண் மக்களின் மனைவிமார்கள். தனது ஆண் மக்களின் மனைவி, தனது சந்ததியில் தோன்றிய ஆண் மக்களின் மனைவி. அப்படி என்றா எந்த புள்ள முடிச்ச பொம்பளையை நான் முடிக்கலாம், என்ற பேரன், என்ற பொம்பளை புள்ளோட மகன், என்ற பிள்ளைகள் யாரு முடிச்சாலும் அந்த பொம்பளை நான் என்ன செய்யலாது, நான் முடிக்க இயலாது. அவங்களுக்கு பொம்பளை புள்ளடாரு தண்ட பொம்பளை புள்ள, தனது சந்ததியில் தோன்றிய தனது வழி தோன்றிய எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இல்ல. அதே போன்றதான் ஆம்பளை பிள்ளைகள் என்று சொன்னால் தனது ஆண் பிள்ளைகள், தனது வழி தோன்றிய ஆண் பிள்ளைகள், இவங்கெல்லாம் யாரெல்லாம் திருமணம் முடிச்சாங்களோ அவங்களை என்ன செய்யலாது, இன்னைக்கு முடிக்க இயலாது. அப்படி என்ற ஒரு சட்டம் அங்க இருக்கு. தந்தைமார்களின் மறுதார மனைவிமார்கள். தந்தை உடைய மறுதார மனைவி. தந்தை என்ன செஞ்சிட்டார்? இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டார். உம்மாட மௌத்துக்கு போறவோ அல்லது உம்மாவை தலாக் சின்னத்துக்கு போறோம் இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டார் என்று சொன்னால் அந்த தந்தை தலாக் சின்னத்துக்கு பிறகு அந்த பெண்ணை நான் என்ன செய்யலாது, துகுல் நடந்தாலும் சரி துகுல் நடக்காட்டியும் சரி, தாம்பத்திய உறவு ஈடுபட்டாலும் சரி ஈடுபட்டாட்டியும் சரி, வாப்பா லா தன்கிஹு மா நக்கஹ ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களை உங்களுக்கு என்ன செய்யலாது, முடிக்க இயலாது. இது ஆரம்பத்தில் சட்டம் இருந்துச்சு, ஆரம்பத்தில் அந்த சட்டம் இருந்துச்சு, ஆரம்பத்தில் அந்த சட்டம் இருந்துச்சு. அப்ப அதனால பாருங்க, இந்த சட்டத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விடயம். ஆகவே நம்ம ஒரு விஷயத்தை ஒரு அழகான முறையில் உங்களுக்கு விளங்குறதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். திருமண உறவு மூலமாக வரக்கூடிய எல்லாரும் அஜ்னபி. நம்ம முன்னுக்கு பார்த்த மாதிரி இரத்த உறவு மூலமாக வர எல்லாம் மஹரம். யாரை தவிர? 4 பேரை தவிர. ஆமா இல்லையா? 4 பேரை தவிர. திருமண பந்தத்தின் மூலமாக வார எல்லா உறவுகளும் அஜ்னபி, இந்த 4 பேரையும் தவிர. எல்லா உறவுகளும் அஜ்னபி, இந்த 4 பேரையும் தவிர. மற்ற இதுக்கு பிறகு வார எல்லாம், இது இல்லாம வேற தொடர்புகள் எல்லாம் என்னையா இருக்கும், அங்க அஜ்னபியாக அங்க இருக்கும் என்ற விஷயத்தை நான் வழங்கணும். அடுத்த பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கிறது ஹராம் என்றதுக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தை பாவிக்கான். என்ன தெரியுமா? மின் அஸ்லாபிக்கும் என்ற வார்த்தை பாவிக்கான். உங்களுடைய முதுகன் தண்டிலே இருந்து நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் என்று அல்லாஹ்விடத்த செல்லத்தில் பல காரணம் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? நம்முடைய வளர்ப்பு பிள்ளை. நாம் ஒரு பிள்ளையை வளர்த்திருப்போமா இல்லையா? ஒரு பிள்ளையை நாம் எடுத்து வளர்த்திருப்போம். இப்ப இந்த பிள்ளை திருமணம் முடிக்குமா இல்லையா? இந்த பிள்ளை திருமணம் முடிச்ச அந்த மனைவியை நான் திருமணம் முடிக்கலாமா? நான் வளர்த்த பிள்ளை ஒரு கல்யாணம் முடிக்குது, அவர் விட்டுட்டார். விட்டத்துக்கு பிறகு நான் அந்த மனைவியை முடிக்கலாமா? என்ற மகன் மனைவியை முடிக்கலாமா? முடிக்கலாம். ஏன்? அது என்ற சுல்பிலிருந்து வந்த புள்ள இல்ல, என்ற ரத்தத்திலிருந்து வந்த புள்ள இல்ல, நான் வளர்த்த புள்ள. இதே மாதிரி பாருங்க, இந்த திருமண உறவுல பாருங்க, மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு மஹரமா இல்லையா? மனைவியுடைய பிள்ளை எல்லாம் இன்னைக்கு மஹரம். பொம்பளை பிள்ளைய முடிக்கல, மனைவியுடைய ஆம்பளை பிள்ளையோட பொம்பளை பிள்ளைய முடிக்கல. இப்ப இந்த மனைவிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு, அந்த ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்குது, அந்த ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்குது. அந்த மனைவி எனக்கு முடிக்கலுமா? மனைவியுடைய ஆம்பளை பிள்ளானே, பாப்பா நான் இல்லை,
மனைவியுடைய வேறு கணவன் மூலமாக பிறந்த பிள்ளை தானே. ஆகவே அதுக்கு வாப்பா நான் இல்லை. ஆகவே அந்த மனைவியை நான் என்ன செய்யலாம்? நான் முடிக்கலாம். அதனால தான் அல்லாஹ் மின் அஸ்லாபிக்கும் என்று சொல்லலாம். ஜாஹிலியத்தில் இருந்த ஒரு இல்ல முடிக்க ஏலா என்ற ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. பெரிய ஒரு சர்ச்சை அதில் இறங்கிச்சு. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் ரலியல்லாஹு வளர்ப்பு பிள்ளை. உங்களோட மனைவி தான் யாரு? உங்களுடைய மனைவி யாரு? ஜைனப். திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. ஏன்னு சொன்னா ஜாஹிலியத்தில் இருந்த அந்த முடிக்க ஏலா என்றிருந்த அந்த மரபை, அந்த கலாச்சாரத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கினாங்க. உங்களோட புள்ளோட மனைவியைத்தான் முடிக்கலா, உங்களோட புள்ளோட மனைவியைத்தான் முடிக்க இயலாது. அப்படியான சில விடயங்களை அங்க சொன்னாங்க. அடுத்ததை பாருங்க, நம்ம அவசரமாக போகணும் என்றாலும் இதை உங்களுக்கு விளங்கினா அடுத்தது விளங்கிடும். மனைவி இப்ப அடுத்தது பாருங்க, தற்காலிகமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டாக்கள் யாரு? அதாவது ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கலா. மனைவியின் சகோதரி மனைவியையும் முடிச்சிருக்கும், மனைவியுடைய சகோதரியை முடிச்சிருக்கிறது. இது ஹராம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்று எத்தனையோ பேர் இப்படி வாழ்ந்துக்கிறாங்க தெரியுமா? கணக்க பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள மனைவியை முடிச்சுக்கி மனைவியுடைய தங்கச்சோடையும் வாழ்ந்துக்கிறாங்க, மனைவியுடைய ராத்தாவோடையும் வாழ்ந்துக்கிறாங்க. 2 பேருக்கும் புள்ள பிறகு. ஹராமான விடயங்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம், குர்ஆன் தடுக்கக்கூடிய விடயம். மனைவியையும் மனைவியுடைய சகோதரியுடைய வழி தோன்றிய பெண் பிள்ளைகள் இருக்காங்களா, அவைகளையும் முடிக்கலாம். சகோதரியை மட்டும் இல்லை, நான் மனைவி என்று சொன்னா இந்த மனைவியுடைய சகோதரி தானே, சகோதரியை முடிக்கல ஒரே டைம் இல்லை. இந்த மனைவியை தலாக் சொல்லிட்டு என்ன செய்யலாம்? முடிக்கலாம். சகோதரி மட்டும் இல்லை, இந்த சகோதரியுடைய வழி தோன்றல்ல வந்தார்கள், சகோதரருடைய மகள், சகோதரருடைய மகண்ட மகள் எல்லாம் பெறுவாங்களா, அவங்களையும் இன்னைக்கு முடிக்கலாம். சரியான? அதே மாதிரி அடுத்தது மனைவியின் சகோதரன், நம்மட மச்சினண்ட பொம்பளை பிள்ளை, மனைவியின் சகோதரன் நமக்கு மச்சினன் தானே. மச்சினன் ஆம்பளானே, ஆம்பளை கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குமா இல்லையா? ஒரு பெண் பிள்ளை பிறக்குமா இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளையையும் இந்த மனைவியையும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கலாம். அவியலுக்குள்ள ரத்த உறவு இருக்கு. அடுத்ததை பாருங்க, மனைவியின் தாய்மார்களின் சகோதரி. நம்மட மனைவியை முடிச்சிருக்கோம், மனைவியுடைய தாய்மார்களின் சகோதரி. மனைவியுடைய தாய் யாரு? எந்த தாய்? தாய் நம்மட ஆரம்பத்தில் வந்த எல்லா தாயும் பெறும். இந்த தாய்மார்களின் சகோதரியையும் மனைவியையும் ஒரே நேரத்தில் நாம் என்ன செய்யலாது? முடிச்சு வைக்க முடியாது. அதே போல மனைவியின் தந்தைமார்களின் சகோதரி. மனைவியின் தந்தைமார்களாரு? மனைவியின் தந்தைமார்களாரு? பாப்பா உம்மட பாப்பா எல்லாரும் தந்தையா இல்லையா? தந்தைமார்களின் சகோதரியையும் என்ன செய்யலாது? மனைவியையும் ஒரே நேரத்தில் முடிக்க இயலாது. அடுத்தது மனைவியின் பெண் மக்கள். மனைவியை முடிச்சிருக்கிற மனைவியுடைய பெண் மக்கள் இன்னும் உடலுறவு கொள்ளல, மனைவியோட இன்னும் தாம்பத்திய உறவு செய்யல. இப்ப இந்த மனைவிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நான் 2ஆதாரம் முடிக்கலாமா அப்படின்னு என்ன செய்யலாது? முடிக்கல. அதுக்கு ஒரு நிபந்தனை போட்டி பாருங்க. என்னது? மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்காவிடின். மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்காவிடின். ஏன் ஈடுபட்டா என்னையா பேதிரும்? அது திருமணம் முடிக்கிறத பத்தி கதைக்கவே இல்லை. மஹரம் கியாமத்து நாள் வரைக்கும் நிரந்தரமாக ஆகிரும். ஆகவே இப்ப மனைவியோட உடலுறவு கொள்ளல, தாம்பத்திய உறவுல ஈடுபடாம இருக்கக்குள்ள மனைவியையும் 2ஆந்தாரம் என்ன செய்யறது? மனைவியுடைய மகளையும் என்ன செய்யலாது? முடிக்க இயலாது. இப்ப ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. எப்படி என்றா, நாங்க அந்த பேசிக்கிறோம் வந்துச்சு. ஒருத்தர் அந்நிய மதத்தில் இருக்கார். எங்க இருக்கார்? அந்நிய மதத்தில் இருக்கார். அவர் அங்க அந்நிய மதத்தில் இருக்கக்குள்ள உம்மாவையும் மகளையும் திருமணம் முடிச்சிருந்தார். முடிக்கலாம் தானே இல்லையா? அவங்களோட மதத்துல உம்மாவையும் மகளையும் திருமணம் முடிச்சிருந்தார். சரியா? இப்ப 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப எந்த ஆரோட வாழ்றவர்? அக்மல் ஆரோட வாழலாம்? என்னங்க இதை கொடுங்க, எல்லாருக்கும் ஆளை கொண்டு கொடுங்க.
இது அங்கே கொடுங்க. சொல்லுங்களேன். ஆ சட்டம் என்ன தெரியுமா? 2 பேருடையும் வாழையில, 2 பேருடையும் வாழையில. ஏன் செய்யுங்க? அவர் உம்மாவோட சேர்ந்திருந்தாருன்னு சொன்னா மகளோட வாழையில, மகளோட சேர்ந்திருந்தாருன்னு சொன்னா உம்மாவோட வாழையில. தாம்பத்திய உறவு ஏதோ ஒரு அடிப்படையில் கொண்டிருப்பாரா இல்லையா? அப்போ உம்மாவோட தாம்பத்திய உறவு கொண்டிருந்தா அந்த மகளோட வாழையில, மகளோட தாம்பத்திய உறவு கொண்டிருந்தாருண்டா உம்மாவோட வாழையில. விளங்க சொல்றது ஒரு 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 பேசிக்கான ஒரு சட்டம். உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் விளங்குறதுக்கு தான் இந்த சட்டத்தை சொல்ல நான். யாரோடையாவது தாம்பத்திய உறவு கொண்டுட்டோம்னு சொன்னா நாம் என்ன செய்யலாது? அவளோட மகளுடையோ அவரோட உம்மாவோடையோ நாம் என்ன செய்யலாது? வாழையிலா. இப்போ நம்மளோட வாப்பாட மனைவியோட நாம் வாழலாமா? வாப்பாட மனைவியோட வாழையில. வாப்பா அடிமையாக வச்சிருந்தார் ஒரு பொம்பளை. நம்மளோட வாப்பா திருமணம் முடிக்கல, நம்மளோட வாப்பா அடிமையாக ஒரு பொம்பளையை வச்சுக்கிந்தா. அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவில் ஈடுபட்டார். இப்போ பாப்பா மூத்த போயிட்டார். இப்போ அந்த அடிமை நமக்கு தானே வரும். இப்போ இந்த அடிமையோட நான் சேரலாமா? சரியில்லை. திருமணம் முடிக்கலாமா? சரியில்லை. என்னடா கண்ணியம். வாப்பா சேர்ந்தாருன்னா நாம என்ன செய்யலாம்? சரியில்லை. இஸ்லாம் மார்க்கம் அழகான மார்க்கம், மிருகத்தனமான மார்க்கம் அல்ல. மிருகத்தனமான மார்க்கம் இல்லை, எல்லாம் கலப்பில்லை. எல்லாத்துக்கும் தனித்தனி சட்டம் அழகான முறையில் என்ன செய்யப்படுது? அங்க ஒதுக்கப்படுகின்றது. ஆகவே அது எது? அது பிரச்சனை இல்லை. ஆறு விருப்பமோ அவர் எடுப்பார். ஏனென்று சொன்னால் உம்மா மகளோட தான் வாழையிலா. இப்போ நம்ம சட்டத்தை பாருங்களேன். மைனிய ஒரு பொம்பளையை முடிச்சிக்கும், இவ ஊட்டத்துக்கு போகிற மைனியை முடிக்கலாம் தானே? இந்த நம்ம தாம்பத்திய உறவு ஈடுபட்டம் தானே? ஈடுபட்டத்துக்கு பிறகு தானே நம்ம தலாக் நடக்குது. தலாக் நடந்ததுக்கு பிறகு திருப்பி என்ன செய்யறோம்? தங்கச்சை நம்ம திருமணம் முடிக்கலாம் தானே? இப்போ அது சேர்க்கிறது தான் கூட. வந்தா 2ல் 1 விட்டு போட்டு 1 தேர்ந்தெடுத்தா சரி. இஸ்லாத்துக்கு வராங்க, ராத்தாவையும் தங்கச்சியை முடிச்சிருந்தார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவருக்கு எது விருப்பமோ அவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதான் இஃப்தியார், மற்ற ஆளை விட வேண்டியதுதான். ஆனா உம்மாவையும் மகளையும் திருமணம் முடிச்சிருந்தார் சொன்னா என்ன செய்யலாது? அந்த 2 பேருடையும் வாழையில 2 பேரையும் விட்டு போட்டு அவர் எக்ஸ்ட்ரா வேறு கல்யாணம் முடிக்கணும். அவர் வேறு கல்யாணம் அங்க முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் அங்க ஏற்படும். உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். இப்ப இன்னொரு ஒரு சட்டம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லலாம். பொதுவான ஒரு அமைப்பு ஒன்று சொல்லேன். மஹரமான ஆக்கள் இருக்காங்கண்ணே, மஹரமான பொம்பளை இருக்காங்கண்ணே. இந்த மஹரமான பெண்களுடைய பொம்பளைகளும் நமக்கு மஹரம். சும்மா எல்லாரும் ஒரு உற்சாகத்துக்கு அவனுக்கு கொஞ்சம் எழுமுங்க பாபம். அந்த இது டீ ஊத்துறாங்கன்னு கேட்கலாம், பிள்ளைகளுக்கு டீ ஊத்துறாங்கன்னு கேட்கலாம். சரியா? என்ன ரைட், ஓகே. இப்போ எல்லாரும் விளம்பிட்டீங்களா? கையை வைத்துங்க பார்ப்போம். எல்லாரும் சிட்டியா நீங்களும் கதிரையில் என்ன கதிரை குழஞ்சிட்டு? கதிரை குழஞ்சிட்டு என்னது? சரி, எல்லாரும் கையை விடுங்க பார்ப்போம். எல்லாம் உட்காருங்க. என்னடா நம்மளோட ஃபங்க்ஷன் 1 மணித்தியாலம் தான். அது கொஞ்சம் ஆரம்பத்தில் பேச்சுக்கள் போய்விட்டது. நாம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நம்ம முடிச்சு கொள்ளலாம். இப்போ எழுமுங்க பாப்போம் எல்லாரும். சரி, அப்படியே வச்சு அப்படியே திருப்பி காட்டுங்க. நல்ல இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் உட்காருங்க. சரியா? நல்ல
இப்போ நம்ம எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் திருப்பி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க. இரத்த உறவுகள் மூலமாக வார எல்லாரும் நமக்கு யாரு? மஹரம் தானே? அதில் சந்தேகமிக்கா இல்லை? இரத்த உறவின் மூலமாக வார எல்லாரும் நமக்கு மஹரம். 4 பேரை தவிர. ஆறாரு? பனாத்து. யாரு? பாப்பாட சகோதரண்ட நானாட மகள். சரியானே? அடுத்தது வாப்பாட சகோதரிட மகள். இதெல்லாம் நமக்கு அஜ்னபி. உம்மாட சகோதரண்ட மகள் நமக்கு மச்சி முறை இல்ல. உம்மாட சகோதரண்ட மகள் நமக்கு மச்சி. அடுத்தது உம்மாட சகோதரியின் மகள். இவங்க இந்த 4 கூட்டத்தையும் தவிர மற்ற எல்லாரும் நமக்கு மஹ்ரம். நமக்கு எல்லாரும் மஹ்ரம். அடுத்த விஷயம், திருமண உறவின் மூலமாக வார எல்லா உறவுகளும் என்னது? அஜ்னபி. 4 தவிர. முதலாவதாரு? மனைவியின் தாய்மார்கள், மாமியா அப்படின்னு சொல்லுவோம், தாய்மார்கள். அடுத்தது மனைவியின் பெண் பிள்ளைகள், மனைவியின் பெண் பிள்ளைகள் அல்லது வழி தோன்றிய பெண் பிள்ளைகள். அடுத்தது ஆண் மக்களின் மனைவிமார்கள், ஆண் மக்களின் மனைவிமார்கள். 4வது தந்தையின் மனைவிமார்கள். இந்த 4 பேரை தவிர மற்ற எல்லாரும் அஜ்னபியத். அப்ப மைனி எல்லாம் என்ன வருவா? அஜ்னபியத் தானே? நல்ல என்னமான் என்ன? மஹரமா அஜ்னபியத் கேட்கல. அதாவது மஜ்ன் அண்ட் வைஃப். நான் அதான் என்ன, திருமணத்தின் மூலமாக தான் அந்த உறவு வருது. திருமணத்தின் மூலமாக வார எல்லாம் அஜ்னபியத். இந்த 4க்குள்ளேயும் வாராங்களா? மஜ்ன் அண்ட் வைஃப். ஆகவே வாரு அஜ்னபி. இந்த எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் நம்முடைய சில மோசமான சில கலாச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கி நான் கேட்கக்கொள்ளாம வழங்குது. நல்ல தீன்தாரிகள் என்று சொல்லாக்கள் கூட, பக்குவமான ஆக்கள் என்று சொல்ல கூட, ஃபெமிலி என்று சொல்லி, ஃப்ரெண்ட் மாறாக்கள் என்று சொல்லி, என்னோட கிளாஸ்ல படிச்சாக்கள் என்று சொல்லி சோடி அனுரலியாக போறோமா இல்லையா? இதனால எவ்வளவு பிரச்சனைகள். போறது மட்டும் இல்லை, அங்க போய் போட்டோ எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் செய்யறது, 2 நாள் 3 நாள் தங்குறது, வாரது, இங்க வந்ததுக்கு பிறகு திருப்பி ஊட்ட வாரது போறது, இவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார ஒரு சீர்கேடு. இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல ஒரு 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 பார்வை இருக்கு. நபி அவங்க சொன்னது அத்யூஸ் என்று சொன்னது. உண்மையான ஈமானியத்தான உணர்வுள்ளவர்கள், இஸ்லாமிய உணர்வுள்ளவர்கள் இந்த விடயங்களை ஈடுபட மாட்டாங்க. ஆகவே இந்த அஜ்னபி மஹ்ரமியத் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தில் மிகவும் பேணுதலாக நாம் இருக்கணும். ரைட். இப்ப 3வது ஒரு காய்தா சொல்றேன். 3வது ஒரு காய்தா நான் என்ன சொன்ன வந்தேன், இவங்களை சேர்க்கிறது கூடாதுன்னு சொன்னேன் தானே. இப்ப இதுக்கு ஒரு காய்தா ஒன்று இருக்கு. எப்படி தெரியுமா? ஆறார சேர்க்கலாம். மனைவியையும் மனைவியின் சகோதரியையும் சேர்க்கலாம். மனைவியின் சகோதரியையும் சேர்க்கலாம். சின்னமா இல்லையா? ஏன் சேர்க்கலா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாரண்டா எழுதுறாங்க. அப்படின்னா குல்லு இம்ரஅத்தைனி பைனஹுமா ரஹிமுன் மஹரம். ஒரு மஹரமான ஒரு உறவடையில போடணும். இப்ப மனைவியையும் மனைவியுடைய சகோதரியையும் சேர்க்கல தானே. இந்த இடத்துல அந்த சகோதரி இருக்கிற இடத்துல சகோதரரை வைங்கோ. மனைவியையும் மனைவியுடைய சகோதரியை முடிக்கல தானே. இந்த சகோதரி இருக்கிற இடத்துல சகோதரரை வைங்கோ. சகோதரரை வச்சா அந்த சகோதரருக்கு என்ற மனைவியை முடிக்கலுமா? ராத்தமா முடிக்கலுமா? முடிக்கல. ஆகவே இப்ப பொம்பளையா தானேயா எனக்கு சேர்க்கல. சரியா? என்ற மனைவியையும் சாட்சியையும் வைங்கோ. இந்த மனைவியையும் சாட்சியையும் வைங்க. இந்த சாட்சியையும் மனைவியையும் சேர்க்கல தானே. மனைவியை இந்த சாட்சி இருக்கிற இடத்துல ஆம்பளை ஆக்குங்க. அதை சாட்சாவும் 2 கல்யாணம் முடிக்கலாமா? ராத்திரமால முடிக்கலாமா? முடிக்கலாது. சொல்ல முடியா? அந்த பொம்பளைய ஆம்பளையா மாத்தினா அவிய 2 பேரும் முடிக்கல தானே. ஆகவே அவிய 2 பேரை நான் ஒன்று சேர்க்கல. சொல்ல முடியா? 3வது காய்தா சொல்லிக்க. முதலாவது இரத்த உறவு எல்லாரும் மஹரம், 4 பேரை தவிர. சரியா? திருமண உறவு எல்லாரும் அஜ்னபி, 4 பேரை தவிர. அடுத்தது ஏக காலத்தில் திருமணம் முடிக்க இயலாதாக்கள். ஏக காலத்தில் திருமணம் முடிக்காதாக்கள்
அது என்ன அடிப்படையில அவங்கள கொண்டு வந்திருக்காங்கண்டா, இந்த மனைவியையும் இன்னொரு ஆளையும் முடிக்கலாம், அவைய ரெண்டு பேருக்குள்ள ரத்த உறவு இருக்கு. அதை எப்படி மதிக்கிறேன்னு சொன்னா, அங்கால இருக்கிற ஒரு ஆளை ஆம்பளை ஆக்கணும். ரெண்டு பொம்பளானே ஒரு ஆம்பளை ஆக்கினா அவைய ரெண்டு பேரும் முடிக்கலா தானே, ஏன் இரத்த உறவால. ஆகவே எனக்கு அவைய ரெண்டு வரையும் ஒரே நேரத்தில் வச்சுக்கலாம். ஏனண்டா அவியலுக்குள்ள நாம ரத்த உறவை துண்டிச்சிருவோம். இப்போ ராத்தாட்ட மனைவிட்ட போய் வரக்குள்ள தங்கச்சியப்பா எங்கே போய் வாரன்னு கேப்பா, வைஃப் கிட்ட போயிட்டு வாரேன் ஏசுவா. தன்னை சொந்த ராத்தாட்ட போயிட்டு வாரத்துக்கு இவ தங்கச்சிக்கார ஏசப்படா. இவர் கூட இறக்கம் காட்டுவார், குறை இறக்கம் காட்டுவார். பெரிய பிரச்சனைகள் ஏற்படும், சமூக சீர்கேடுகள் ஏற்படும், பல காரணங்கள் இருக்கு. இதனால் அந்த விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்று இந்த விடயங்கள் சமூகத்தில் சும்மா அது அவிட்டு விட்ட மாதிரி நடந்து கொண்டிருக்கு. சில ஊர்களில் நாங்கள் கண்ணால் பார்த்த விடயங்கள் தான், கேள்விப்பட்ட விடயங்களும் தான், கவலைப்பட்ட விடயங்கள். போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம், ஒன்றும் செய்யலா. தாத்தாவோடையும் தங்கச்சோடையும் ஒரே நேரத்தில் வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ அவசரலாம் எனக்கு உடையல, இவசரலாம் எனக்கு உடையல. என்ன பிரச்சனை? புள்ள வளர்க்கணும், புள்ள வளர்க்க ஆள் இல்லை. ரெண்டு பேருக்கும் வேறு சில வலிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு மார்க்கம். இதனால தான் குர்ஆன் நமக்கு அல் குர்ஆன் அழகான முறையில் எப்பயே நமக்கு சொல்லிச்சு. அடுத்த 4வது ஒரு சட்டம் சொல்றேன், சரியா? 4வது ஒரு சட்டம், நமக்கு மஹரமானாக்கள் இருக்காங்க. இந்த மஹரமானாக்கள்ல பொம்பளை பிள்ளைகளும் நமக்கு மஹரம். பனாத்துல் முஹர்ரமாத் முஹர்ரம். முஹர்ரமான பொம்பளை இருக்காங்க நமக்கு யாரு? நம்முடைய சகோதரி. சகோதரி கதானே. இந்த சகோதரியோட மகளாரு நமக்கு மஹரம் உமா இல்லையா? சகோதரி மகள் நமக்கு மஹரமா இல்லையா? இல்லை ஜமான். ஆனால் 5 பேரை தவிர, யாரை தவிர? 5 பேரை தவிர நமக்கு மஹரமானாக்கள்ல பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் மாறு நமக்கு மஹரம் தான். ஆனா 5 பேரை தவிர. முதலாவது யாரு தெரியுமா? நம்மட சாட்சி, உம்மோட சகோதரி. உம்மோட சகோதரி நமக்கு மஹரமா இல்லையா? ஆனா சகோதரி மகள் அஜ்னபி. 2வது நம்மட வாப்பாட சகோதரி நமக்கு யாரு? மஹரமே தான் இல்லையா? ஆனா சகோதரி மகள் மச்சி அஜ்னபி. 2வது. 3வது நம்முடைய மனைவியுடைய தாய். 3வது யாரு? நம்முடைய மனைவியுடைய தாய் இருக்காதானே, நமக்கு மஹரமா இல்லையா? மனைவியுடைய தாய் மகள் மைனி. இந்த உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இதான இது. அதாவது மஹரமானாக்கள் எல்லாரும், மஹரமானாக்களுடைய பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் நமக்கு மஹரம். ஆனால் இந்த 5 கூட்டத்தையும் தவிர, ஒன்று தாயுடைய சகோதரியுடைய மகள், நமது தந்தையின் சகோதரியின் மகள், நமது மனைவியின் தாய்மார்களின் பொம்பளை பிள்ளைகள், இவங்களும் நமக்கு என்ன? அஜ்னபி. அடுத்தது நம்மட வாப்பமார்கள்ல மனைவிமார்கள் இருப்பாங்கண்ணே. நம்மட வாப்பாட, நீங்க கேட்ட கேள்வி, நம்மட வாப்பாட மனைவி எனக்கு யாரு? சாட்சியன்னு செல்லம் மஹரமா அஜ்னபியா? ஆனால் அந்த மனைவியுடைய பொம்பளை பிள்ளை அஜ்னபி. என்ற வாப்பாட இன்னொரு மனைவியுடைய பொம்பளை பிள்ளை எனக்கு என்னது? அஜ்னபி. ஆனா வாப்பாட மனைவி எனக்கு மஹரம். மஹரமுக்கு பிறந்த அந்த பொம்பளை பிள்ளை எனக்கு அஜ்னபி. சரியா? அடுத்தது என்னுடைய மகன், மகனுடைய மனைவி இருக்குதானே, மகனுடைய மனைவி எனக்கு யாரு? மஹரமா இல்லையா? ஆனால் இந்த மனைவி இன்னொரு கல்யாணம் முடிச்சு அதன் மூலமாக ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்ப எனக்கு அந்த பொம்பளை பிள்ளை யாரு? அஜ்னபி. உம்மா மஹரம், மகள் அஜ்னபி. ஏன்? அந்த பிள்ளைக்குரிய வாப்பா எந்த பிள்ளை இல்லையே, வேற கல்யாணம் முடிச்சானே. மின் அஸ்லாபிக்கும், மின் அஸ்லாபிக்கும், உங்களோட முதுகன் தண்டிலிருந்து வார பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? மஹரமாக இருக்கும். விளங்கா சொல்லுது? இப்போ உங்களுக்கு நான் எத்தனை காய்தா சொல்லிக்கேன்? 1 2 3 4 காய்தா உங்களுக்கு நான் சொல்லிக்கேன். இது பொதுவான ஒரு விதி. இந்த விதியை நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே பெரும்பான்மையான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க கொண்டு போகலாம். ஆகவே நீங்க அதிகமான நேரம் இருக்கிறதால ஒரு இடைவேளை ஒன்று தருவோம்ல இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒன்றுமில்லை,
பால்குடி உறவு முறை. என்னது? பால்குடி உறவு முறை. மேற்கூறிய உறவு முறைகள் பால்குடி காரணமாக இடம்பெற்றிருப்பினும் ஒரே சட்டம். அடுத்து நாங்கள் சுருக்கமாக சொல்லிட்டோம். இன்னைக்கு சட்டம் இதானே. இந்த எல்லா சட்டமும் பால்குடியின் முறையின் மூலமாக வரும் என்று சொன்னால் ஒரே சட்டம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பால்குடி முறையில் நீங்க விளங்க வேண்டிய ரெண்டு விஷயம். அடுத்தது மூணாவது ஒரு சப்ஜெக்ட். பால்குடி என்றது எப்போ உருவாகும், எப்போ சாபித்தாகும் என்று சொன்னால் 2 வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும். 2 வயதுக்கு உட்பட்ட புள்ள பால் குடிக்கணும். அடுத்தது 5 மிடல் குடிக்கணும். இதுதான் ஆயிஷா நாயுடைய ஹதீஸ். 5 மிடல் என்ன செஞ்சுக்கணும்? புள்ள வயிறு நிரம்ப குடிச்சிருக்கணும். அதுதான் 5 மிடர் அந்த புள்ள பால் குடிச்சிருக்கணும். 2 வயசுக்கு உட்பட்டதாக இருக்கணும். 4 வயசு புள்ள பால் குடிச்சதால அந்த புள்ள என்ன செய்யாது? பால் குடி சொந்தம் ஆக மாட்டா. திருமணம் முடிக்கிறதுல இந்த மஹரமி என்ற சப்ஜெக்ட்ல மட்டும்தான் இந்த பால்குடி உறவு வெறுமே ஒழிய வராசத்துடைய விடயத்திலேயோ ஒலி சொல்ல விஷயத்திலேயோ வரமாட்டாது. பால்குடி உறவு என்று சொன்னால் இந்த திருமணம் முடிக்கிறது ஏழுமா ஏழாத இடத்துல தான் வெறுமை ஒழிய அனந்தர சொத்து பிரிக்கிறதுல வளர்த்த பிள்ளைக்கோ பால்குடி புறந்த பிள்ளைக்கோ அனந்தர சொத்து போகாது. அதே போன்று ஒலி செல்லதாக இருந்தால் பால்குடி தந்தை என்ன செய்யலாது? ஒலி செல்ல இயலா. மஹரமியத் நிகாஹுடைய விஷயத்துல மட்டும்தான் இந்த பால்குடி சொந்தம் அங்க சாபித்தாகும். சரிதானே? பால்குடி என்கிற இந்த உறவு யாரோட இருக்கும் என்று சொன்னால் குடிச்ச ஆளோட மட்டும்தான் நீக்கும். நான் ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சேன் என்று சொன்னால் அந்த தாய் எனக்கு மகரமாகுவா. என்ற சகோதரன் நீக்கிறது தானே, எங்கட நானா எங்கட தம்பி, அவருக்கும் அந்த தாய்க்கும் இடையில எந்த கனெக்ஷனும் இல்லை. ஏன்? அவர் பால் குடிக்கல. பால் குடிச்ச ஆக்களோட மட்டும்தான் அந்த தொடர்பு போகும். அதை தாண்டி என்ன செய்யாது, அது போக மாட்டா. சில வளைஞ்சானே, சில வளைஞ்சாமான். இப்ப பாருங்க, நான் ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சிட்டேன். இப்ப எனக்கு அந்த தாய் யாரு? மகரமா இல்லையா? அந்த தாயோட தாய் மகரம். தாய்மார்கள் என்று எல்லாம் பெறும். அந்த தாயுடைய சகோதரி மகரம். சொல்லுது தாயுடைய மகோரி, அந்த சகோதரி மகரம். தாயுடைய பொம்பளை பிள்ளைகள் மகரம். அது என்னோட தான் நிற்கும். எந்த ராத்த தங்கச்சி மாறாக்கள் அவியலுக்கும் பாலுக்கும் சம்பந்தம் இல்லை, அவை பால் குடிக்கல என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டா? அவ சின்ன பருவத்தில் சில ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பால் கொடுப்பாங்க. ஆனா கணக்கு இல்லாம விட்டுருவாங்க, எழுதி வைக்கணும். 6 நான் பால் கொடுத்திருக்கிறேன். பெருத்தத்துக்கு பிறகு சில டைமில் அவைய 2 பேரும் திருமணம் முடிச்சிருவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்திருக்கு. ஒரு பொம்பளை வந்து சொன்னா, நான் உங்க 2 பேருக்கும் பால் கொடுத்திருந்தேன், பால் தந்திருக்கேன், நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்றையில். அவர் சொன்னார், சி அது ஏற்றுக்கொள்ளையிலாண்டார். அவர் சொன்னார், சி எனக்கு ஏற்றுக்கொள்ளையில, நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன், இப்போ ஓமண்டா 2 பேரும் பிரியணும். அவருக்கு விருப்பம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், இவ இப்படி சொல்லலாம் என்னன்னு கேளுங்க. ஆதாரம் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? உக்கது கீழே சொல்லப்பட்டுட்டு அவ சொல்றா, அதுக்கு பிறகு நீ எப்படி வாழ போறாய்? உனக்கு விருப்பம்? உங்களோட சகோதரியோட உனக்கு வாழ்றதுக்கு விருப்பமா? ஆதாரபூர்வமாக பார்த்தா என்ன செய்யணும்? பால் கொடுத்ததுக்கு ஆதாரம் கொண்டு வந்து. பட் ஆதாரம் ஒன்றும் இல்லை, இவதான் வந்து செல்லலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றாலும் நபி அவங்க சொன்னாங்க உக்கது கீழே இவ வந்து செல்றா, அதுக்கு பிறகு உனக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு சொன்ன உடனே பிரிஞ்சிட்டார். சகோதரி எப்படி இரத்த உறவின் மூலமாக இந்த சகோதரத்துவம் உண்டாகுமோ, பால்குடி உறவின் மூலமாக சகோதரத்துவம் உண்டாகும். சில கூட்டு குடும்பமாக வாழ்றாக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தாத்தட பிள்ளையை வச்சு தண்ட பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. மச்சான் மச்சி உறவையே. ஆனா பால்குடியின் மூலமாக சகோதர சகோதரியா ஆயிடுவாங்க. உண்டாயிருக்கும். பெருத்ததுக்கு பிறகு அவைகளுக்கு மஹரமி அஜ்னபி பிரச்சனை வராது. அப்படியான சில இதுகள் அங்க இருக்கு. ஆகவே அது பால்குடிங்கிறது இஸ்லாத்துல ஒரு முக்கியமான ஒரு சட்டம். புகாரில முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இதை வச்சு தான் நம்ம அந்த சட்டத்தை தொகுத்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் பரக்கத் செய்வான். அடுத்ததாக நாம பார்க்க போறதுதான் என்னது? மணக்கக்கூடாத மஹரமான உறவுகள் பெண்களை பொறுத்தவரை. அப்ப நம்ம ஆம்பளையில் விளங்கியாச்சேனே, ஆம்பளையில விளங்கிட்டோம்னு சொன்னா நம்ம பெண்களை பார்க்கக்குள்ள நமக்கு மிகவும் இலகுவாக விளங்குறதுக்கு லேசாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு டீ டைம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்க கேளுங்க. இப்போ நம்முடைய இரண்டாவது கட்டமாக
மணக்கக்கூடாத உறவுகள் என்று பெண்களை பொறுத்தவரை ஏதாவது இப்போ நம்மளோட ஆண்களை பற்றி நாம் படித்தோம். ஆண்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நான் ஒரு கேள்வி கேட்கியா? நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்னுடைய தந்தையின் மனைவி எனக்கு யாரு? மகரம். ஓகே. இந்த மனைவியுடைய தாய் எனக்கு யாரு? இந்த நசபுகள் அறிகிறதுங்கிறது முக்கியமான விஷயம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு சிஃபத்து தான். இன்ன அபா பக்கர் அஅலமு குரைஷின் பி அன்சாபியா. முறை தெரிகிறது தானே. உண்மையிலே அது ஒரு திறமை, ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட இல்லை என்று இருந்தால் வளர்த்து கொள்ளணும். அந்த வேலையை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன். நம்மக்கிட்ட இல்லை என்ற நாம் தெரியாது, எனக்கு முறை தெரியான்னு நாம் வைத்திடப்பட ஒரு நாளும். தெரியாத விடயத்தை அறிஞ்சு கொள்வது, தெரியாத விடயத்தை தேர்றது தான் தேட்டம் உள்ளமானவன். அதனால தான் நமக்கு தாலிப் என்று பேர். நான் மௌத்தாகிற வரைக்கும் தாலிபா தணிக்கணும். தன் மனைவியின் தாய், சரியா? தனது தந்தையின் மனைவி எனக்கு மஹரம், சரிதானே? எனக்கு மஹரம் தானே. இப்ப அந்த மனைவியுடைய தாய் எனக்கு என்ன முறையாகுவா? மஹரமா அஜ்னபா? மஹரம் சொல்றீரா? மஹரமா? எனக்கு என்ன முறை இல்லையே. எங்கட வாப்பாக்கே மாமியாவே எனக்கு எப்படி? தந்தையின் மனைவி என்கிறது வாப்பா வேற கல்யாணம் முடிச்சு. எனக்கு என்ன வராது? மஹரமா வராது, அஜ்னபி. எங்கட வாப்பாக்கு மனைவியின் தாய், பாப்பாக்கு யாராது? பாப்பாக்கு மஹரம், மனைவியின் தாய்மார்கள். விளங்குதா? எனக்கு மனைவியின் தந்தையும் கூட அங்கே இதாയിരിக்கும். ஆகவே நாம் இந்த விஷயங்களை விளைவிக்கணும். அதே மாதிரி இப்போ நான் 2 கல்யாணம் முடிச்சேன். 2 பேரும் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு, சரியா? 2 பேரும் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அந்த 2 மனைவிமார்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம். அந்த பிள்ளைகளோட தான் நான் என்ன செய்கிறேன்? இந்த 2 வரையும் கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா? 2 கல்யாணம் முடிச்சு. இப்ப அந்த 2 மனைவியுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? அந்த பிள்ளைகள் மாறி மாறி அவங்களுக்குள்ள மஹரமா அஜ்னபியத்தா? அஜ்னபி. விளங்குச்சா சொல்றது? ஏன் அந்த பிள்ளைக்கு யாரு? பாப்பாட மனைவியா? இல்லை. விளைஞ்சானே அவிய 2 பேரும் வேற ஆக்கள். அவிய வாப்பா வேற. நான் கல்யாணம் முடிச்சதில்ல. அவிய என்ன செய்ய மாட்டாங்க? மஹரமாக மாட்டாங்க. இப்போ உதாரணமாக நம்ம சமூகத்தில் அந்த பிரச்சனை நடக்கும். இப்போ நான் கல்யாணம் முடிச்சேன், எனக்கு இன்னும் 3 ஆம்பளை பிள்ளைலி, மனைவியை நான் விட்டுட்டேன், இல்லாட்டி தலாக் சரி, இல்லாட்டி நான் மவுத் ஆகிட்டான். இப்போ நான் 3 பிள்ளையோட இருக்கேன், இன்னொரு கல்யாணம் முடிச்சேன். அந்த மனைவிக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளை எனக்கு மஹரம் தானே. ஆனால் எந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகள் மஹரமா? இல்லை. சமூகத்தில் இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இடம்பாடு இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள நிற்க போறாங்க. இப்போ 2 பேரும் ஆம்பளை பிள்ளைய பெரிய ஆக்கள் ஆயிப்பாங்க, பொம்பளை பிள்ளையிலும் பெரிய ஆக்கள் ஆயிப்பாங்க. இப்போ 2 பேருக்கும் என்ன தொடர்பு? என்ன அஜ்னபி. எனக்கு தான் அந்த பொம்பளை பிள்ளை மஹரமி ஆகுமே ஒழிய என்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அந்த பொம்பளை பிள்ளைகள் மஹரமி ஆக மாட்டாங்க. ஆகவே இப்படியான சட்டங்கள் இருக்கு. இன்று பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இந்த ஆண் பெண் கலப்பு என்ற ஒரு காரணத்தினால இன்று கல்வியுடைய நிலையும் அப்படியே குறைஞ்சு கொண்டு தான் போகுது. பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிச்சு போகிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட முன்னேற்றத்தை காணல. அவைக்கு பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிச்சு போகிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவன் வேற யோசனை போய் அவன் படிப்பில் குறைஞ்சி தான் போய் கொண்டிருக்காங்க. ஆகவே நாம் எல்லாரும்
இப்போ இந்த சட்டத்தை நாம் சொல்றதாலேயோ அல்லது இதை அமுல்படுத்துறதாலேயோ இதை நாம் ஒரு கருத்தரங்கு செய்கிறதாலேயோ என்ன விஷயம் நடக்குமெண்டா நாம் செய்கிறோமோ செய்யலையோ இதை அமுல்படுத்துகிறோமோ அமுல்படுத்தலையோ ஹராம் என்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே உறுத்துதா இல்லையா? ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிறீங்க போல பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கு செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு சேர் சொன்னார், இதை கட்டாயம் செய்யத்தான் வேணும், இதை கட்டாயம் செய்யத்தான் வேணும். ஆனால் அந்த பிள்ளைகள் செய்யுமா இல்லையான்னு தெரியா. ஆனால் இதை செஞ்சா நாம செய்யறது இஸ்லாத்தில் இல்லை, நாம உடுக்குற உடுப்பு இது ஹராமான உடுப்பு என்றது அவைகளுக்கு போடக்கூட இல்லாட்டி கலத்தக்கூட இல்லாட்டி உலாத்தக்கூட விளங்கும், மனசை உறுத்தணும். இப்ப எந்த அளவு நம்முடைய சமூகத்தில் பாவம் என்றால் இது பாவமே என்று தெரியாத அளவு, இது குற்றமே இது தவறே என்ற அளவுக்கு இன்று சோசியல் மயப்படுத்தப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்டு பாவங்கள். அப்போ அதனால இது ஒரு பெண்களை பொறுத்த வரையில் இப்போ நமக்கு தேவைப்படாது என்றாலும் நாம் உலமாக்களாக இருக்கிறதால மாணவர்களாக இருக்கிறதால நமக்கு கேள்விகள் வேறு நம்முடைய வீட்டாக்கள். ஆக இது ஒரு அறிவு ரீதியான ஒரு விஷயம். இப்போ இதை பற்றிய ஒரு செமினார் பெண்கள் மதரசாவிலையும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்ஷா அல்லாஹ் சமீபத்தில் நடக்கும். இப்போ அவங்களை பாருங்கள், அதே சட்டம் தான் இரத்த உறவு முறை. இரத்த உறவு முறை அவர்களை தொட்டால் என்ன செய்யாது, உளு முறியாது, பார்ப்பது, தனித்திருப்பது, தனியாக பயணிப்பது கூடும். அது பெண்களுக்கு. யார் பெண்களுக்கு என்று வரும்? முதலாவது தந்தைமார்கள். தாய்மார்கள் என்றிருந்த இடத்த என்ன வரும்? எல்லாம் மாறும். என்ன எல்லாத்தையும் மாற்றக்கூட சில பிரச்சனைகள் வரும், திடீரென்று மாற்றலாம். இப்போ தந்தைமார்கள் என்ன நமக்கு யாரு தெரியும்? தன்னை பெற்ற தந்தை அல்லது தன் பெற்றோர்களின் தந்தைமார்கள் எல்லாம் பெண்களுக்கு மகரம் தான். தாய்மார்கள் வர மாட்டாங்களா? பெண்களே பெண்களுக்குள்ள அவிய எல்லாரும் என்ன பெண்கள் தான், அதுக்குள்ள என்ன இல்லை அஜ்னபி மஹரமியத்துங்கிறது இல்லை. அதே மாதிரி பெண் மக்கள் என்று வந்த இடத்துல என்ன வந்திருக்கி? இப்போ ஆண் மக்கள் என்று வந்திருக்கி. பெண் மக்கள் என்ற இடத்துல ஆண் மக்கள், ஆண் மக்கள் தனது ஆண் மக்கள் தனது சந்ததியில் தோன்றிய ஆண் மக்கள் எல்லாம் பொம்பளைகளுக்கு நம்முடைய உம்மமாராக்களுக்கு மஹரம். இப்போ இவங்களுக்கு இது கட்டாயம் தேவை என்னென்னா இந்த மஹரமி அஜ்னபி சட்டம் எங்கே பேணுற தெரியுமா? சுற்றியான இடத்துல பேணுவாங்க இத்தாவிலேக்க கூட. எந்த அளவுக்கு கண்டிச்சுன்னா ஒரு இடத்த நான் கேள்விப்பட்டேன், ஒரு இடத்த பயணம் போன இடத்துல சொன்னாங்க ஒரு பொம்பளை இத்தாவில் இருக்காவாம், அவள் வெட்டக்கரங்கிற இல்லையா. ஏன் என்று கேட்டேன். சூரியன் பாத்திரப்படாதாம். என்ன? சூரியன் பார்க்கப்படா, சூரியன் பார்க்கப்படா ரெண்டு போட்டு அவ என்ன செய்யல, வெளியில வாரல. ஆகவே இந்த அஜ்னபி மஹரமியத் அங்க கடுமையா பண்ணப்படும். ஆனா இன்று கபறுகள்ல மக்பராக்கள்ல அடக்கம் செய்யும் பொழுது கபருக்குள்ள உம்மோட பொம்பளை மையத்துக்கு ஆறு இறங்கணும், மஹரமியத்தை நாக்கள் தான் இறங்கணும். எல்லாரும் இறங்கலா. எல்லாரும் இப்ப நாம என்னடா சட்டத்தை எங்கேயோ பின்பற்றுறோம், எவ்வளத்தையே செய்யணும், என்ன நடக்குதுன்னு தெரியா. ஆம்பளை ஜனாசாண்டா எல்லாரும் பார்க்குற, பொம்பளை ஜனாசாண்டா பொம்பளையில் மட்டும் தான் பார்க்குற, ஆம்பளை பார்க்கப்படா. மகுத்தானா தான் அந்த சட்டம் எல்லாமே. உயிரோட வாழக்குள்ள சட்டம் இல்லை. இது எப்படி தெரிந்தானே, ஒரு ஆள் மகுத்தாயினாரண்டா அவருக்கு தொழுகை நடத்தி அவர் அடக்கம் செய்யணும் மன்றத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துறமா இல்லையா? ஒருத்தர் மவுத்தானார் இருந்துச்சுன்னா அவருக்கு தொழுகை நடத்தணும் இடத்துல நாம் எல்லாரும் ஃபுல் கவனம். அவன் உயிரோட வாழக்குள்ள அவனை தொழுகிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சோம்? இதுதான் நம்மளோட அந்த பலவீனம். மகத்தானத்துக்கு போறதான் இஸ்லாம். மகத்தாகிறதுக்கு முந்தைய ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. நம்மளை ஏண்ட அளவு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கணும். இதுதான் தக்குவா. ஆகவே இந்த பெண்களுக்கு சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரன், தாய் வழி சகோதரர், இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வருவாங்க. அடுத்தது பாருங்க, தந்தைமார்களின் சகோதரர்கள், தந்தைமார்களின் சகோதரர்கள், தந்தைமார்களின் சகோதரர்கள் யார் வருவது? தந்தைமார்களின் சகோதரன் எல்லாம் சின்னப்பா, சாச்சா, பெரியப்பா என்று சொல்ல மாதிரி இவங்கெல்லாம் பொம்பளைகளுக்கு மகரமான உறவுகள். அதே மாதிரி தாய்மார்களின் சகோதரர்கள், தாய்மார்களின் சகோதரர்கள், தனது தாய் அல்லது தன் பெற்றோர்களின் தாய்மார்களின் சகோதரர்கள் எல்லாம் அந்த லிஸ்டுக்குள்ள வந்துடுவாங்க. அடுத்தது பாருங்க, சகோதரரின் ஆண் மக்கள், சகோதரன் ஆண் மக்கள், அந்த சகோதரன் சந்ததியில தோன்றிய ஆண் மக்கள், அதே போன்ற சகோதரியின் ஆண் மக்கள், சகோதரியின் ஆண் மக்கள், சகோதரியின் சந்ததியில் தோன்றிய ஆண் மக்கள், இதெல்லாம் உங்களோட நோட்ஸ்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, இரத்த உறவு முறை. இரத்த உறவு முறை அதுவும் இரண்டு வகையாக பிரியும். அதே மாதிரி தான் நம்மளோட அதே சட்டம். நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள்,
இவர்களை தொட்டால் உது முறியாது, பார்ப்பது, தனித்திருப்பது, தனியாக பயணிப்பது கூடும். அடுத்தது ஏககாலம், அல் அல் மஹாரிமுல் முஅக்கத்தான்னு சொல்லுவாங்க. தற்காலிகமாக திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள். இவங்களை தொட்டா உது முறியும், பார்ப்பது, தனித்திருப்பது, தனியாக பயணிப்பது எல்லாம் கூடாது. இவங்க யாரு? அதே லிஸ்ட் மாறி வரும். கணவனின் தந்தைமார்கள். அங்க என்ன வந்துச்சு நமக்கு? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்தோம்? மனைவியின் தாய்மார்கள் என்ற இடத்துல இப்ப என்ன வருது? கணவனின் தந்தைமார்கள் அப்படி என்ற ஒரு லிஸ்ட் உண்டு இங்க நமக்கு வரும். ஏக காலத்தில் அது, அதாவது இங்க பாருங்க, நீங்க நோட்ஸ்ல பார்க்கணும்னு சொன்னா 8வது இருந்து பார்க்கலாம். 8வது இருந்து இங்க நாங்க பிரிச்சிருக்கோம். நோட்ஸ்ல எல்லாத்தையும் மொத்தமாக்கிருக்கோம். இங்க எல்லாம் அது 7ம் 4ம் அப்படியே பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப கணவனின் தந்தைமார்கள். தந்தைமார்கள் என்ற கூட என்ன? தனது கணவன் தந்தை, தனது கணவனுடைய பெற்றோர்களின் தந்தைமார்கள் எல்லாம் அவங்களுக்கு மனைவிக்கு, நம்முடைய மனைவிக்கு மஹரம் தான். கணவனின் வேறு மனைவியின் மூலமாக பிறந்த ஆண் மக்கள், கணவன் வேறு மனைவியின் மூலமாக பிறந்த ஆண் மக்கள் இதனை இங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த சட்டத்தை வச்சு இதையும் முன்னுக்கு இருக்கக்கூடிய பக்கத்துல 9ஆம் நம்பரை விடுங்க. அங்க என்ன போட்டி? மனைவியின் வேறு கணவன் மூலமாக பிறந்த பெண் மக்கள் ஈடுபட்டிருப்பின். இங்க அந்த நிபந்தனை வந்திருக்கா? இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இங்க அந்த நிபந்தனை தேவையில்லை. தண்ட வாப்பா கல்யாணம் முடிச்ச மனைவி யாரு? நம்மட வாப்பாட மனைவி யாரு? மஹரமா இல்லையா? துஹூல் நடந்தாலும் சரி, தாம்பத்திய உறவு ஏற்பட்டாலும் சரி, ஏற்படாட்டியும் சரி, மஹரம் தானே. பாப்பா கல்யாணம் முடிச்சா மஹரம் தான். அதனாலதான் இங்க வரல. இங்க என்ன செய்யல? அந்த முறையை பாருங்க. கணவனின் வேறு மனைவியின் மூலமாக பிறந்த ஆண் மக்களுக்கு தானே. இந்த ஆண் மகனுக்கு அந்த மனைவி யாரு? இந்த ஆண் மகனுக்கு அந்த மனைவி யாரு? எனக்கு எங்க வாப்பாட மனைவி யாரு? சாட்சிதான். இப்ப அந்த மனைவிக்கு கணவன் புள்ள தானே நான். எனக்கு வாரு தெரியுமா? வாப்பட மனைவி. வாப்பட மனைவி எனக்கு மஹரம் இல்லையா? அங்க முன்னுக்கு வந்து இல்லையா நமக்கு? எங்க ஆண்களுடைய லிஸ்ட்ல வந்து பாருங்க, தந்தைமார்களின் மனைவிமார்கள். அதுக்கு தாம்பத்திய உறவு விதிக்கணுமா நிபந்தனையா? இல்லை. மனைவிமாருடைய பெண் மக்களுக்கு மஹரம் ஆகணும்ன்றா தான் தாம்பத்திய உறவு. மனைவியுடைய பெண் மக்கள் நல்லா விளங்கிக்குவாங்க இந்த விஷயத்தை. இந்த விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் ஒன்றி. மனைவியுடைய பெண் மக்களை எனக்கு கல்யாணம் முடிக்கிறது ஹராம். எப்ப இவோட நான் தாம்பத்திய உறவு ஈடுபட்டா எனக்கு ஹராம். ஆனா இந்த சட்டம் அப்படியே மறுதலையாக பார்க்கக்குள்ள கணவனுடைய ஆண் மக்கள் இதனே அது மனைவிக்கு ஹராம் தான். தாம்பத்திய உறவு சப்ஜெக்ட் வராது. தாம்பத்திய உறவு சப்ஜெக்ட் அங்க வர மாட்டான். அதனாலதான் நாங்க அந்த இடத்துல உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி அதை காட்டுறேன். அடுத்தது பாருங்க, பெண் மக்களின் கணவர். பெண் மக்களின் கணவர் தனது பெண் மக்களுடைய கணவர், தன்னுடைய பெண் மக்களுடைய கணவர் அப்படின்றாரு மருமகனிக்க தானே, மாமியா மருமகன் தொடர்பு தானே. அந்த பெண் மக்கள் தனது பெண் மக்கள் அல்லது தனது வழி தோன்றிய பெண் மக்களுடைய கணவர். தந்தைமார்களின் கணவர் யாராவது? தாய்மார்களின் கணவர், தாயுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருப்பின். பார்த்தீங்களா? தாய்மார்களின் கணவர், தாயுடைய கணவர் எனக்கு மகரமாக வரப்ப அவர் தாயோட உடலுறவு கொண்டிருந்தார் தான். ஆனா தந்தையுடைய மனைவி அப்படி இல்லை. தந்தையுடைய மனைவி தந்தை கல்யாணம் முடிச்சாலே என்ன செஞ்சிடும்? மகரமாயிரும். அகத கொண்டே மகரமாயிரும். அகத கொண்டே மகரமாகிவிடும். அடுத்தது இவங்களை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 இது உண்டு. நீங்க நோட்ஸை பார்க்காம விட்ட நல்லம். நீ முதலாம் பக்கம் பாருங்க. நோட்ஸை முதலாம் பக்கம், இவர்களை தொட்டால் உது முறியும், பார்ப்பது, தனித்திருப்பது, தனியாக பயணிப்பது கூடாதண்டி தானே. முதலாவது என்ன போட்டிக்கு? மனைவியின் சகோதரியான முதலாம் பக்கம். முதலாம் பக்கத்தில் என்ன போட்டிக்கு? மனைவியின் சகோதரி. இது யாருக்கு? ஆண் தானே. பொம்பளைக்கு மறுதலையா யோசிக்கணும் தானே. பார்க்கப்படா, மற்ற பக்கம் பார்க்கப்படா. பார்க்காமலே நீங்க சொல்லுங்க பார்ப்போம், யார் அது?
கணவன் சகோதரரை எப்படி முடிக்குது? கணவன் சகோதரரை மச்சினா இல்லையா? நான் 2 கல்யாணம் முடிக்கல. என்னது வழங்கல? நான் நோட்ஸை பாருங்க. மனைவியின் சகோதரி தானே ஆம்பளைக்கு மகரமாறு மனைவியின் சகோதரியை கல்யாணம் முடிக்கல தானே? இது அப்படியே மற்ற பக்கம் பொம்பளை பார்க்கறேன் என்ன சொன்ன, கணவனின் சகோதரர் அப்படின்னு வேணுமா இல்லையா? கணவனின் சகோதரர் என்றா எனக்கு ஏற்கனவே யார் இருக்கா? கணவர் இருக்கார். கணவர் இருக்க நானே இப்படி சகோதரனை முடிக்கிறேன். ஒரு பொம்பளைக்கு 2 கல்யாணம் முடிக்கல அது ஒரே டைம்ல. விளங்கிச்சா? அதை எப்படி மாற்றணும் தெரியுமா? மறுதலையா அதை மாற்றி வச்சுக்க பாருங்க. சகோதரியின் கணவர், நான் கல்யாணம் முடிக்கல சும்மா இருக்கேன், நான் கல்யாணம் முடிக்கல சும்மா இருக்கேன். இப்போ இந்த மனை என் சகோதரி கல்யாணம் முடிச்சிக்கா. அப்போ இந்த மச்சான நான் கல்யாணம் முடிக்கல. சொல்ல விளங்கிச்சா? இந்த மச்சான் எனக்கு என்ன செய்யலாது? கல்யாணம் முடிக்க இயலா. அடுத்தது பாருங்க, மனைவியின் அடுத்தது பாருங்க, மனைவியின் தாய்மார்களின் சகோதரனின் அதில் உடுபாட்டிருக்கி நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. சகோதரனின் சந்ததியில் தோன்றிய பெண் மக்களின் கணவர். 2வது நீங்க போட்டுக்கணும், அதில் குறிப்பண்டு போட்டுக்கணுங்க, டைப்பிங் மிஸ். சகோதரரின் சந்ததியில் தோன்றிய பெண் மக்கள். சகோதரரின் சந்ததியில் தோன்றிய, இப்ப மனைவி இருக்காதானே ஒரு பொம்பளை, தண்ட சகோதரரை வந்த ஒரு பொம்பளை புள்ளோட சகோதரரை பொம்பளை புள்ளோட மாப்பிள்ளையையும் நான் முடிக்க இயலா. சரி, அடுத்தது பாருங்க, யாரு? மனைவியின் தாய்மார்களின் சகோதரி. தாய்மார்களின் சகோதரியை நான் முடிக்கல, பொம்பளை தானே, நான் இப்போ கல்யாணம் முடிக்காம இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை. தாய்மார்களோட சகோதரி முடிச்சிருக்கிற மாப்பிள்ளைய அப்படின்னாரு சாச்சிர மாப்பிள்ளைய நான் என்ன செய்யலாது? முடிக்கல. ஏன் சொல்லுங்க? அப்போ முடிச்சா ஒரு பொம்பளையையும் சாட்சியையும் ஒரே மாதிரி சேர்த்தா பேசுமா இல்லையா? இப்போ இதே கட்டத்துக்கு நான் ஆம்பளையாக மாறினா அந்த அந்த சாட்சியை முடிக்கலாமா? முடிக்கல தானே, முடிக்கல. ஆகவே 2 பேரும் சேர்க்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தைமார்களின் சகோதரியின் கணவர், மாமிர தந்தைமார்களின் சகோதரியின் கணவர் மாமி தானே, மாமிர கணவர் நான் என்ன செய்யலாது? முடிக்கல. மாமி கல்யாணம் முடிச்சிக்கிற மாப்பிள்ளைய நான் என்ன செய்யலாது? கல்யாணம் முடிக்கல. அவர் வாரார், நான் அவனை கல்யாணம் முடிக்க போறேன் என்று சொன்னா இவ கல்யாணம் முடிக்கல. ஏன்னு சொன்னா அவர் முடிச்சிக்கிற இடம் அங்க புள்ள, அவ விட்டுப்பட்டுதான் வரணும், விட்டுப்பட்டுதான் வர வேண்டும். அடுத்தது தாய்மார்களின் கணவர். தாய்மார்களின் கணவர், தாய்மார்களின் கணவர் அப்படி என்னது? உம்மா வேற கல்யாணம் முடிச்சிக்கா, அப்ப எனக்கு முடிக்கல. அதுக்கு நிபந்தனை வரும் பாருங்க. தாம்பத்திய உறவு கொண்டிருக்கா விடின், கொண்டிருக்கல. தாயை கல்யாணம் முடிச்சிக்காரு ஒரு ஆள், அவர் இன்னும் தாயோட என்ன செய்யல, உறவு கொள்ளல. இப்ப அவர் என்ன கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கல. ஏன்? தாயை மகளையும் ஒன்று சேர்த்தவர் ஆயிடுவார். தாயை விட்டுப்பட என்ன முடிக்கலாம்? ஏன்? இன்னும் உறவு கொள்ளலே தாயோட. தாயோட உறவு கொள்ளாதால தாயை தலாக் சொல்லிட்டு என்ன முடிக்கலாம்? மகளை முடிக்கலாம். தாயோட உறவு கொண்டுட்டார் சொன்னா அவர் தலாக் சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உம்மா மகத்தானாலும் மகளை முடிக்க இயலாது. இதே சட்டம் அப்படியே வரும் பாருங்க, பால்குடி உறவு முறை. என்னமா? வடத்த தாம்பத்திய உறவு தான் வடத்த மெய். தாம்பத்திய உறவு ஒத்த துகூல் நடக்கணும், அதான் மெய். பால்குடி உறவு முறை, மேற்கூறிய உறவு முறைகள் பால்குடி காரணமாக இடம்பெற்றிருப்பினும் ஒரே சட்டமாகும், ஒரே சட்டமாகும் அப்படி என்ற விஷயத்தை அங்க சொல்லிக்காங்க. ஆகவே இதான் நம்முடைய அந்த இது. மலைஜமான், அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இன்ஷா அல்லாஹ் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் நீங்க கேட்கலாம். நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1:30 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 9:30 ஆரம்பிச்சிருந்தாலும் 9:45 12 மணி ஆகும். நல்ல இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாம் பிரயோஜனமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் உங்களோட தாள் தாரம், இந்த தாளில் உங்களோட ஃபீட்பேக்குகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுதி கொள்ளுங்க. இது எப்படி உங்களோட இதுன்றதை நீங்கள் பேரை போடாமலே எழுதி கொள்ளலாம், பேரை போட தேவையில்லை. ஏன்னா சில டைமில் நம்ம இது ஒரு புதிய ஒரு கன்னி முயற்சி தான். இதுக்கு பிறகு நம்மளோட அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கி.
ஆகவே அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆகவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபீட்பேக்கில் நீங்கள் எழுதித்தாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் யமான் விளங்கிச்சா விஷயம் என்ன தெளிவாக இருக்கா இல்லை சும்மா நோமலா இருக்கா? சும்மா பரவாயில்லைலா? நம்மட ஓ ஓ உமா உண்டு இல்லையே எனக்கு இந்த புள்ள கிடைச்சது வேற மனைவியாளி உமா உண்டு ரெண்டு காக்கா தம்பி விளைச்சா. இப்போ எனக்கு இந்த புள்ள கிடைச்சது வேற மனைவி மூலமா, நான் கல்யாணம் முடிக்கிறது வேற மனைவி விளைச்சானே, வேற உமா வேற வாப்பா, அதனால அது இயலாது. ஹைர் நல்ல இன்ஷா அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. ஒரு நன்றி உரை உண்டு சரி இன்ஷா அல்லாஹ் வந்து முடிச்சுக்கொள்ளும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக நாங்கள் தெளிவு பெறாத விடயங்களை அல்லாஹ் தெளிவு பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் எவ்வாறு ஜாஹிலியத்து கால மக்களுக்கு அந்த மக்கள் மடமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் காலத்திற்கு காலம் அனுப்பி வைத்தானோ, அதே போன்று மாணவர்கள் அறிவிலே பின்தங்குகின்ற நிலைமையில் மாணவர்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்காக வேண்டி ஆசிரியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுடைய உம்மத்துக்கு ஒரு முஅல்லிமாக ஆசிரியராக வந்து இந்த உம்மத்துக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் கற்பித்து தந்தாரோ, அதே போன்று எங்களுடைய ஆசிரியர்களையும் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக கருத வேண்டும். அதன் அடிப்படையில் சமூகத்திற்கு தேவையான, குறிப்பாக இஸ்லாமிய மதத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் ஆகியவருக்கும் தேவையான, அதிலும் குறிப்பாக ஆலிம்களாகிய எங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதில் தெளிவுபட்ட ஆய்வுகள் மூலமாக மிகவும் இலகுவான வழிகளில் எங்களுக்கு விளக்கங்களை வழங்கிய எங்களுடைய ஹசரத் மதிப்பிற்குரிய முஃப்தி ரயீஸ் ஹசரத் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த அனைவருக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. من الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا ورزقا حلالا طيبا وعملا متقبلا. اللهم تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نعوذ بك من جهد البلاء وترك الشقاء وسوء القضاء وسماتة الأعداء. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا
قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آتنا في التقوى وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.